நேர்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய திங்கள் இரவு வணக்கம். சன்ரைஸ் சூரியோதயம் தமிழ் ஒலிபரப்பின் திங்கள் நிகழ்வரிசையின் ஒழுங்கில் பாமுகம் டிவி லண்டன் தமிழ் வானொலியில் இனி இணைய வருவது புல சமூக நிஜங்கள் வளமை தொகுப்பில் திரு போஸ் அவர்கள் இணைந்து சிறப்பிக்கிறார்கள். உற்சாக வணக்கம். வணக்கம் மோகன். மீண்டும் ஒரு திங்கள் மாலை பொழுதில் இணைந்து கொள்வதில் மகிழ்ச்சி. இன்று ஒரு முக்கியமான தலைப்பை எடுப்பதாக இருந்தேன். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அவருக்கு ஒரு நோய் சம்பந்தமாக வைத்தியசாலைக்கு போக வேண்டிய ஒரு கட்டம் ஏற்பட்டபடியால் அந்த விருந்தினரை இணைக்க முடியாமல் போனது. ஆகவே நாங்கள் முன்பு இதை பற்றி யோசித்திருந்தேன். அதை பற்றி சில நிகழ்வுகளை பற்றி அண்மையில் நடந்த 2 வாரங்களுக்குள் நடந்த சில நிகழ்வுகளை பற்றி பேசிக்கொள்ளலாம் என்றிருக்கிறேன். சில 2 வாரங்களுக்கு முன்பு நினைக்கிறேன், லண்டனில் திரண்டால் முடுக்கு என்ற ஒரு சேரிட்டி ஆர்கனைசேஷன் அவர்கள் ஒரு பகல் போசன விருந்தை ஒழுங்குபடுத்தியிருந்தார்கள். அதனுடைய அந்த அமைப்பினுடைய நோக்கம் இங்கிருந்து தாயகத்தில் இந்த சேரிட்டி செய்கின்ற அமைப்புகளை ஒன்றிணைத்து ஒரு ஒரு கட்டமைப்புக்குள்ள கொண்டு வரதான் அவருடைய நோக்கம். இது கிட்டத்தட்ட 4-5 வருடங்களுக்கு முன்னும் அந்த ஒரு பெண்மணி தான் ஆரம்பித்திருந்தா, கௌரி என்பவர். எந்த அளவுக்கு அவ அந்த எல்லா அமைப்புகளையும் சேர்ப்பதில் எந்த அளவுக்கு அவ வெற்றி கண்டதாகவும் எனக்கு தெரியாது. அன்று ஒரு சில அமைப்புகள் வந்திருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதில் ஒரு சங்கடம் நான் ஆரம்பத்திலேயே அவர்களும் காய்த்தொழுது சொல்லியிருந்தேன். எப்படி என்று சொன்னால், எங்களுக்கு தமிழர்களுக்கு ஒரு பண்பாடு என்றால் நாங்கள் பெருசாக ஒன்றிணைய மாட்டோம். அந்த கூட்டு செயல்பாடு என்பது எங்களுக்கு ஒத்து வராத விஷயம். அது எல்லா விடயத்திலையும் நீங்கள் அரசியல் எடுத்தாங்க, சேரிட்டி எடுத்தாங்க, கோயில்களை எடுத்தாங்க, எல்லாம் அந்த கூட்டு என்பது எங்களுக்கு ஒரு அலர்ஜி. உதாரணமாக இங்கே தமிழர்களுக்குள்ள கோயில்கள் ஒன்று வாங்கினா இன்னொன்று மிக அண்மையில இன்னொன்று தோணும். அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும். அவர் அதில் இருந்தவருக்கு தலைமை பற்றி கிடைக்காதால் அப்படி இப்படி ஏதாவது ஒரு காரணங்கள் சொல்லி அவர் இந்தியாவில் இன்னொரு கோயிலை துவக்குறார். பாடசாலைகள் அப்படி 1க்கு 2 பாடசாலைகள் வரும். கேட்டால் அதுக்குள்ளே அவர் சரியில்லை, இவர் சரியில்லை, அவையோட வேலை செய்யலாது, அவர் நாங்கள் தனியாக வந்துட்டோம். சரி, இது மிக செறிவாக உள்ள பகுதியில் மட்டுமல்ல, ஓரளவு செறிவு குறைந்த பகுதிகள், உதாரணமாக சவுத்தனில் கூட இந்த வருத்தம் துவங்கி விட்டதாக அறிகிறேன். பாடசாலை ஒன்று ஆரம்பிக்கப்பட்டது, பின்பு இப்பொழுது 2-3 இருப்பதாக அறிகிறேன். இப்படியாக நாங்கள் எங்களுக்கு பிரிந்து போவதுதான் எங்களுக்கு கூட நல்லா தெரிஞ்ச விஷயம். இருக்கிறதை உண்டாக்குறதுன்றது எங்களுக்கு மிக கஷ்டமான வேலை. அது எங்களை நான் அடிக்கடி சொல்றது, எங்களோட ஜீன்ல இருக்கு போல உலகு அப்படி இருக்கப்படாது. எங்களோட ஜீன்ல இருக்க முடியாதான் அந்த குணாதிசயம் இருக்கிறத போல. அது மாதிரி இந்த நோக்கம் நல்லதா இருக்கலாம். ஆனால் அன்று வந்தவர்கள் நான் நினைக்கிறேன் ஒரு அமைப்புகள் சொல்ல போனால் ஒரு 1 year 10 தான் எடுக்கலாம் நினைக்கிறேன். இங்கே ஸ்டூடியோ அதிபர் திரு நடாமோகன் கூட அங்கே கலந்து கொண்டிருந்தார். அவர் குறிப்பிட்டது போல நூற்றுக்கணக்கான அமைப்புகள் இந்த தாயகத்தில் இந்த நல்ல விஷயங்களை செய்வதற்காக செயற்பட்டு வருவதாகவும், அவர்கள் தங்கட பாட்டில் தான் செய்து கொண்டிருக்கிறார்களுடைய செய்த நாங்கள் ஒருக்கா இவர்களுடைய ஆரம்ப கூட்டத்திலேயோ எனக்கு கதைத்த ஞாபகம் இருக்கிறது. அதை நான் மீண்டும் ஒரு பதிவாக இங்கே கொண்டு விரும்புகிறேன். எப்படி என்றால், அங்கே என்ன நடக்குது என்று சொன்னால், ஒரு
ஒரு குடும்பத்துக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. அவரை பற்றின ஒரு செய்தி எங்கேயோ ஏதோ ஒரு வழியில வருது. அப்ப இங்க உள்ள ஒரு சேரிட்டி அமைப்பு கண்டு போய் அவருக்கு அவங்களுக்கு என்ன வேணும், ஒரு தையல் மிஷின் வாங்கி தந்தா ஓகேயோ, இல்லாட்டி 2 மாட்டை வாங்கி தந்தா ஓகேயோ, அப்படி ஏதாவது ஒன்று கேட்டு ஒரு சின்ன கடை போட்டு தரவா அப்படி கேட்டால் செய்யணும். அப்புறம் அந்த செய்தி எல்லாருக்கும் போகும் தானே. போகல இன்னும் ஒரு அமைப்பும் அங்கே போகும். அவர்களையும் குறை சொல்லலாம். அது போனால் அவர்களும் இன்னும் கூட குறைய சொல்லி அவர்கள் இன்னொரு அமைப்பு அவர்களுக்கும் உதவி செய்யும். இப்படி பல அமைப்புகளிடமிருந்து உதவிகளை பெற்றுக்கொண்டிருப்பதாக நம்பகரமான செய்திகள் எங்களிடம் இருக்கிறது. இதை ஒரு முறை சித்தார்த்தன் அவர்கள், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சித்தார்த்தன் அவர்கள் லண்டனுக்கு வந்திருந்த பொழுது அவருடைய கூட்டத்தில் நான் கலந்து கொண்டிருந்தேன். அப்பொழுது அவர் இதை சொன்னார். அவர் தான் இதை இப்படி சொன்னது. அப்ப அவர் சொன்னார், தாங்கள் இருக்கா ஒரு தடவை அப்படி ஒரு வரை சும்மா போய் பார்ப்போம் என்று அவர்கிட்ட வீட்டுக்கு போனதாகவும், அவர் ஏதோ 40 50 இன்ச்சு டிவி படம் பார்த்து கொண்டு ஒரு காலத்துக்கு மேலே போட்டுக்கொண்டு படம் பார்த்து கொண்டிருப்பதாகவும், அவர் மிக ஒரு செழிப்பாக இருக்கிறதா தானே அவர் பார்த்தார். அப்ப என்ன நடக்குதுன்னா, அவருக்கு பல அமைப்புகள்கிட்ட அவருக்கு போயிருக்கு. அவரே அந்த கூட்டத்தில் கேட்டுக்கொண்டார், தயவு செய்து உதவி செய்யல விசாரித்து அறிந்து உதவி செய்யுங்கோ அவரே சொல்லிது. இதுக்கு மேலே ஒருபடி போய் நாங்கள் முன்பு இந்த அரசியல்வாதிகள் கொஞ்சம் துடிப்பாக இருந்த காலத்தில், கிட்டத்தட்ட 5-6 வருடங்களுக்கு முன்ன நினைக்கிறேன், அவர்களிடம் ஒரு கோரிக்கையை விட்டிருந்தோம். ஒரு கட்டமைப்பை அங்கு உருவாக்க சொல்லி, அதாவது ஒரு பொதுவான வடகிழக்குக்கு பொதுவான ஒரு அமைப்பு, மலையகத்தையும் சேர்த்துக் கொள்ளலாம். அந்த அமைப்பு என்ன செய்யணும் என்றால், இப்படியான கோரிக்கைகள் வருகின்ற பொழுது அந்த அமைப்புக்குத்தான் அவர்கள் அந்த கோரிக்கைகளை கொடுக்கறது நல்லது. தனிப்பட்ட முறையில் யூடியூப்புக்கோ அங்கே எங்கேயோ கொடுத்து பேட்டி எடுத்து அதை போட்டு இதை போட்டு அக்கௌண்ட் நம்பரை போட்டு அதெல்லாம் செய்யாமல், எங்களுடைய கஷ்டத்தை சொல்லி அப்படின்னு அந்த அமைப்புக்கு கோரிக்கைகளை கொடுத்தால் அவர்கள் ஒரு டேட்டா பேஸை வச்சிருக்கணும். அதாவது கிள்ளோச்சியில் இவருக்கு என்ன தேவை, பவுனியாவில் இவருக்கு என்ன தேவை, வன்னியில் இவருக்கு என்ன தேவை, அப்படி என்று ஒரு டேட்டா பேஸை அவர்கள் வச்சிருக்கலாம். வைத்துக்கொண்டு இங்கே உள்ள அமைப்புகள் ஏதாவது செய்ய விரும்பினால் அவர்களை தொடர்பு கொண்டால், இட்ஸ் லைக் ஒரு உதாரணம் சொல்ல போனால் ஒரு டூரிஸ்ட் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ். நாங்கள் அங்கே போய் ஒரு நாட்டுக்கு போய் ஒரு டூரிஸ்ட் இன்ஃபர்மேஷன் போய் கேட்குறோம், இங்கே என்னென்ன இடங்கள் பார்க்கலாம், என்னென்ன இடங்கள் செல்லலாம், என்னென்ன அதுக்குரிய ஏற்பாடுகள் என்ன என்றதை பற்றி அவர்கிட்ட போய் கேட்டால் அவர் எல்லாம் விவரமாக சொல்லுவார். இதுக்கு போகலாம், இதை எப்படி போகலாம், அப்படி போகலாம்னு சொல்லி விவரங்களை சொல்லுவார். அப்போ அது மாதிரி இந்த அமைப்பு இருக்கணும். அவர்கள் அந்த கோரிக்கைகளை எடுத்து இது இந்த இப்படியான குடும்பம், இத்தனை பிள்ளைகள், அது இது, அவர்களுக்கு வருமானம் இல்லையோ வருமானம் இருக்கு, அவர்களுடைய தேவை என்ன, இதை செய்து கொடுத்தால் அவருடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தலாம் என்று அவர்கள் செய்து வைத்திருந்தால் ஒரு உத்தேச மதிப்பீட்டையும் வச்சிருந்தால் இவர்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்கின்ற பொழுது அப்போ அங்கே அவர்கள் கொடுத்தா அவர்களுக்கு நாங்கள் ரெக்கார்ட் பண்ண வேணும். ஓகே, இது இன்னும் புலம்பெயர் அமைப்பு ஒன்றோட கொடுத்தாச்சு. அப்போ இனி இன்னொரு அமைப்பு கேட்க அதை கொடுக்க மாட்டோம். அங்கே தவிர்க்கப்படுது, இரட்டை தொழிற்பாடு தவிர்க்கப்படுது. அதை நாங்கள் கேட்டிருந்தோம். இது கொண்ட கட்டமைப்பை செய்யுங்கோ. ஆனால் உங்கள் எல்லோருக்கும் தெரியும், எங்களுடைய அரசியல்வாதிகள் அதுகளில் நாட்டம் இல்லாதவர். அது மட்டுமல்ல, நாங்கள் இப்பொழுது வடமான கவர்னராக இருக்கின்ற திரு வேதநாயகம் அவர்கள் அந்த காலகட்டத்தில் ஓய்வு பெற்று வீட்டில் ஓய்வு நிலையில் இருந்தவர். அவரை பற்றி நாங்கள் அறிந்த செய்திகள், ஒரு நேர்மையானவர், ஒழுக்கமானவர், ஒரு டெடிகேட்டட் மேன், அதாவது ஒரு ஆத்மார்த்த ரீதியாக செயற்படக்கூடிய ஒரு மனிதன் என்று அவரை பற்றி நிறைய கேள்விப்பட்டபடியால்
அவருடைய பெயரை கூட நாங்கள் குறிப்பிட்டு சொல்லியிருந்தோம். அதாவது இவரை பயன்படுத்துங்கோ, இவருடைய தலைமையிலே அந்த அமைப்பை ஏற்படுத்தினால் ஒரு மதிப்பு இருக்கும், இந்த அமைப்புக்கு ஒரு நல்ல பேர் இருக்கும், யாரும் நம்பி வருவார்கள் என்றெல்லாம் சொன்னோம். ஆனால் அது அவர்களுடைய காதில் ஏறவில்லை. அதன் பின்பு இந்த புதிய அரசாங்கம் வந்த பின்பு அவரை எப்படியோ தேடி பிடித்து அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார். இதுதான் எங்களுக்கும் அவர்களுக்கும் உள்ள வித்தியாசம். நாங்கள் எங்களோட பிரச்சனைகளுக்கு நல்லாக்களை தேடி கண்டுபிடிக்க மாட்டோம். அதாவது பந்தம் பிடிக்கிறவன், விசில் அடிக்கிறவன், கொடி பிடிக்கிறவனை தான் பிடிச்சி நாங்கள் எங்களோட சேர்த்துக்கொள்ளும். ஒரு நல்ல தேவைக்கு ஒரு நல்லவர்களை சேர்த்து செய்யணுன்ற பண்பு எங்களோட தமிழ் சாதிக்கு வராது. ஆகவே அதை நாங்கள் இழந்துட்டோம். அப்ப அப்படியே ஒரு கட்டமைப்பு இருந்தால் இங்க உள்ளவர்களுக்கும் அது ஈஸியா இருக்கு. அதாவது தொடர்பு கொள்றது, ஓகே, இன்னத்துக்கு இன்னது அவர்கள் நான் என்ன கொண்டே குறிப்பிட்டிருந்தேன். இப்போ இங்க உள்ள அமைப்புகளை எடுத்துக்கொண்டால் சிலது பாரிய வேலை திட்டங்களை முன்னெடுக்கும், சிலது அப்படி பெருசா செய்யல, ஒரு சின்ன விஷயத்தை செய்யும். உதாரணமா ஒன்று வந்தது, அப்போ அந்த காலத்துல ஏதோ கற்பூரம் செய்கிற ஃபேக்டரி ஒன்று போட்டால் நல்லா இருக்கும். ஏன்னா அங்கே கூடுதலாக இந்தியாவில் இருந்து வாங்க எதுவும் இறக்குமதி செய்கிறாரு, அதை போட்டால் நல்லா இருக்கும். இப்போ அதை அப்படி ஒன்றை துவங்குறது, அதுக்கு முதலீடு இவ்வளவு வேணும், அது வேணும், இது வேணும். பதிலை எல்லாம் எடுத்து தரவுகளை வச்சிருந்தால் சில அமைப்புகளுக்கு அது கொஞ்சம் தங்களது சக்திக்கு மேலானதாக இருக்கு. இப்போ அவர்கள் அதை இதை விட்டுட்டு எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் செய்யக்கூடிய சக்தி உள்ளவர்களுக்கு அந்த திட்டங்களை கொடுக்கலாம். இதெல்லாம் ஒரு 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 கோஆர்டினேஷன் இருக்கும். ஒரு செய்கிறவர்களுக்கும் திட்டமிடுபவர்களுக்கும் ஒரு கோஆர்டினேஷன் இருந்தால் அந்தந்த சரியான இடங்களுக்கு அந்த இது போய் சேரும். இதை நாங்கள் ஒரு அறிகுறியாக வழங்கியிருந்தோம். அது யாருடைய காதலும் வராமல் அது அப்படியே போய்விட்டது. அதை நாங்கள் இங்கே செய்ய முடியாது என்றால் காரணம் அங்குள்ளவர்கள் கூடாகத்தான் இந்த அமைப்பு உருவாக வேண்டும். நாங்கள் உதவி செய்யலாம். உதாரணத்துக்கு நாங்கள் இன்னார போடுங்கன்னு சொல்றது அது ஒரு எங்களுடைய ஆலோசனை, அதுகளை செய்யலாம். ஆனால் இங்கே இவ்வளவு இந்த இன்ன 10 பேரை பிடிச்சி இதில் இருங்கோ, இதை செய்யுங்கோண்டு நாங்கள் இதை செய்யலாம். அது அங்கே இருந்து தானாக உருவாக வேண்டிய ஒரு அமைப்பு, ஒரு கட்டமைப்புக்குரிய ஆலோசனை தேவை என்றால் இங்கே இருந்து சொல்லலாமே ஒழிய அதெல்லாம் அங்கே உருவாக வேண்டிய சக்திகள், அதுகளை அதை செய்ய முடியவில்லை. ஆனால் காலப்போக்கில் வருமா, வந்தால் நல்லது என்று அதை நான் அன்றைக்கு அன்றைய ஒன்று கூடலே அதையும் கூறியிருந்தேன். காலப்போக்கில் ஒரு சிலர் அதை ஏற்றுக்கொண்டார்கள். அப்படி ஒரு நல்ல ஒரு கருத்து, இதை செயற்படுத்த தண்டிக்க வேண்டும் என்று கூறியிருந்தார்கள். நல்ல விஷயம், செய்தால் நல்லது. அதனால எல்லாருடைய எண்ணம் என்னென்றால் நாங்கள் அங்கே உள்ள மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தணும். ஆனால் உயர்த்தியக்குள்ள நாங்கள் தாறுமாறாப்பு செய்து உயர்த்துறதுன்றது சிலது உயர்த்தப்படுதே இல்லை. நீங்கள் மாட்டை வாங்கி கொடுத்தா அவர் அடுத்த முறை போக மாடு அங்கே இருக்காது. அதை மானிட்டர் பண்றதா இங்கே இருந்து வர அந்த கேமரால பாக்குறதா பார்க்கலாம். அப்ப அதுக்கு ஒரு அமைப்பு அங்க இருந்தால் அவர்களூடாக அதை மானிட்டர் பண்ணலாம். இவர் ஒரு ஃபியூ மந்த்ஸுக்கு கொஞ்சம் காலங்களுக்கு பிறகு அவரை போயிருக்கா பார்த்து என்ன செய்யறது, ஓகரியா, நீ ரொம்ப வருமானம் கூடியிருக்கா, இப்போ நீ இருக்கிறீரா, அப்படியா இருந்து ஒரு சின்ன ஒரு கண்காணிப்பு இருந்தால் அவர்களும் அலர்ட்டா இருக்கும். இந்த நடைமுறை இருக்க மட்டும் இருந்தால் எல்லாம் சிறப்பாக இருக்கும் என்பது என்னுடைய ஒரு கணிப்பு. அது காலப்போக்கில் வந்தால் வரவேற்போம் என்று கூறிக்கொண்டு அடுத்த இந்த அமைப்பு மேலும் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆனால் எந்த அளவுக்கு அது சாத்தியமாகிறது என்பது ஒரு கேள்விக்குறிதான். அன்று கொஞ்சம் பேர் வந்திருந்தார்கள், ஏதோ கொஞ்சம் பேர் பேசினார்கள், அதோட முடிஞ்சுது. அப்ப அடுத்த நடவடிக்கை என்ன என்ற செய்தி அந்த கூட்டத்துக்குள்ளால வரையில் என்ன செய்ய போகிறோம், என்ன செய்ய எண்ணி இருக்கிறோம் என்பது வரவில்லை. அது ஒரு துக்ககரமான விடயம் ஒன்று. அந்த நிகழ்வை பற்றி கூறிக்கொண்டு இது சம்பந்தமா இது மோகன் கேட்க சொல்ல. சரி மோகன், இல்ல அப்படியே நான் மன்னிப்போடு இல்ல இருக்கிறேன். நீங்கள் அடுத்த விவரத்தையும் சொல்லும் போது கலையம் வந்தது. சரி ஓகே. அடுத்ததாக இது சென்ற வாரம் நடந்த நிகழ்வுகள் ஒன்று 2 முடுக்கொண்டு கூறியிருந்தேன்.
இரண்டாவது என்ன பெண்மை ஃபெஸ்ட் என்று தான் அந்த தலையங்கம். அதுக்கு பெண்மை பெண்மை ஃபெஸ்டிவல், இன்னும் ஒன்று சொல்ல போனால் பெண்களுக்கான விழா என்ற அமைப்பு ஒரு பரோ மார்க்கெட் கேள்விப்பட்டிருப்பீங்க. பரோ மார்க்கெட் என்ற இடத்துல ஒரு புதுவிதமான ஒரு அரங்கம், ஏனென்றால் ஒரு இடம் தெரிவு செய்த இடம் ஒரு புதுவிதமான இடமா இருந்தது. ஏன்னா இப்படியான அது பெண்களை கௌரவிக்கின்ற ஒரு நிகழ்வு. கௌரவிப்பு என்பது லண்டன்ல அமளியா நடக்குது. இந்த சேரிட்டி ஸ்தாபனங்கள் போல அதுவும் எல்லோரும் கௌரவிக்க ஒழிக்கிறார்கள். நான் கடைசியா பாடியா சொல்லி போட்டு வந்தேன், உங்களுக்கு யாரை கௌரவிக்கிறதுக்கு யாரும் ஆக்கள் இல்லாட்டி என்ன தொடர்பு கொள்ளவோ நான் பெரிய லிஸ்ட் ஒன்றை தான். ஏன்னா அங்க கௌரவம் அந்த மாதிரி நடக்குது. அப்ப அது அந்த பரோ மார்க்கெட்ல அது ஒரு வித்தியாசமான இடம், ஒரு சர்வீஸ் செய்த இடம், ஒரு வித்தியாசமான இடம். அது எல்லோரும் பலரும் கூடுகின்ற ஒரு இடம். இதை கண்டு இந்த நிகழ்வு கண்டு ஒரு செயற்பட்ட இடம் அல்ல. பலரும் கூடுவார்கள், வெள்ளைகள் அது எல்லாரும் வருவார்கள், இளைஞர்கள், புதியவர்கள், பலதரப்பட்டவர்களும் அங்கே வருவார்கள். அங்கே ஸ்டோல்கள் இருக்கு. நீங்க பண்ணா இல்லாட்டி எதுவும் கறி வாங்கணுமா அல்லது பியர் குடிக்கணுமா, அதாவது ட்ரிங்க்ஸ் அப்படியான விஷயங்கள் ஒரு 50-60 ஸ்டோல்கள் அங்கே இருக்குது. அதில் நீங்கள் எடுத்து வாங்கி நடுவில் மேசைகள் போட்டிருக்கும், அதை இருந்து நீங்கள் சுவைக்கலாம். அங்கே ஒரு ஸ்டோல் கரைப்பிஞ்சு, அது ஆக்சுவலி அது ஒரு சிங்கள பேர், கருவேப்பிலைக்குரிய சிங்கள பேர் தான் கரைப்பிஞ்சு. அப்போ அது அங்கே அந்த ரெஸ்டாரண்ட் கொண்டு இருக்குது. அதுக்கு ஸ்ரீலங்கன் குசின்னு தான் போட்டிருந்தாரு. அவதான் இதை ஒழுங்குபடுத்தி கொடுத்ததாக கேள்வி. இதுல காலையிலேருந்து ஒரு மணிலேருந்து ஆக்கள் வந்து போவார்கள், இருப்பார்கள், இந்த பியரை வாங்கி குடிப்பாங்க, அதை வாங்கி சாப்பிடுவாங்க, இதை சாப்பிடுவாங்க, 10 காய்ச்சி அவங்க போயிடுவாங்க. அப்ப அப்படி இருக்கல இந்த, ஆனா அதுக்குள்ள ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் மாதிரியும் ஒரு கொஞ்சம் இருக்குது. ஒரு இடம் ஓப்பன் ஸ்பேஸ், அதுல நீங்கள் நிகழ்வுகளை நடத்தலாம். அது சாதாரணமா இந்த நாங்கள் நடத்துற மாதிரி ஒரு மேடையை போட்டு சவுண்ட் போட்டு அது போட்டு இது போட்டு ஒரு இது கண்டு ஒழுங்குபாடு செய்யப்பட்ட அமைப்பு மாதிரி அங்கே இருக்காது. ஆனால் ஒரு ஓப்பன் ஸ்பேஸ், அதில் ஒரு டென்ட்டுக்குள்ள நீங்கள் நின்று உங்களோட சவுண்ட் சிஸ்டம் அதில் போட்டி உங்களோட நிகழ்வை செய்யலாம். மக்கள் அங்கே பறந்து விட்டு அங்கே தான் இருப்பினோம். ஒரு ஹோலில் இருக்கிற மாதிரி இருக்க மாட்டோம். கொஞ்சம் பேர் ஒரு இதில் இருப்பினோம், கொஞ்சம் பேர் கரைமேசையில் இருப்பினோம், கொஞ்சம் பேர் வாங்கில இருப்பினோம், கொஞ்சம் பேர் எங்கேயாவது இருப்பினோம். அப்போ இருந்து பார்ப்பினோம். ஆனால் நிகழ்வுகள் நீங்கள் நடத்தலாம். இது எனக்கு ஒரு புது அனுபவம். அதில் முக்கியமாக ஈடுபட்டவர்கள் லண்டன் தமிழ் என்ற யூடியூப் செயற்படுத்துகின்ற ஒருவரும் திருமதி கல்பனா ராஜேந்திரன் என்ற என்னுடைய மருமகள், இவர்கள் 2 பேரும் தான் இணைந்த ஒரு அமைப்பாக செயற்படுத்தி இருந்தார்கள். அப்பொழுது அங்கே போன பொழுது வாழ்நாள் சாதனையாளர்கள், கலை, வியாபாரம், தொழில் முகவர்கள், இதில் சாதனை படைத்த தமிழ் பெண்கள் மட்டும் கண்டு கூப்பிட்டு அவர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டு கௌரவங்கள், சர்டிஃபிகேட்ஸ் அண்ட் ட்ரோஃபி வழங்கப்பட்டு அவர்கள் கௌரவிக்கப்பட்டார்கள். சில டாக்டர்களும் வந்திருந்தார்கள். இந்த கேன் என்று கேன்சர் அமைப்பை முன்னின்று செய்கின்ற ஒரு திரு கமலா அருணாசலம் அவர்கள் வந்திருந்தார்கள். ஒரு டாக்டர், அவருடைய பேர் எனக்கு சரியாக இல்லை, அவரும் வந்திருந்தார். அவரும் ஒரு சேரிட்டி செய்கிறவர். இப்படியாக பலரும் கௌரவிக்கப்பட்டார்கள். சரவணபவான் உரிமையாளர் திருமதி ரேகா அவர்கள் வந்திருந்தார்கள். இன்னொரு கலை சம்பந்தமாக நடனம் மற்றது வீணைக்காக திருமதி செந்தில் செல்வி வாமனானந்தன் அவர்கள்
கௌரவிக்கப்பட்டிருந்தார். இப்படியாக பல தமிழ் பெண்கள், சாதனை படைத்த தமிழ் பெண்கள், தங்கள் தங்கள் துறையில சாதனை படைத்தவர்கள் அழைக்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டிருந்தார். ஓகே, அதை ஒரு இவர் செய்ய வேண்டிய விஷயங்கள். ஆனால் இந்த கௌரவிப்பு என்பது அண்மையில் கூட ஒரு நூற்றுக்கணக்கானவர்கள் கௌரவிக்கப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்தது சில மாதங்களுக்கு முன்பு. அது எனக்கு பெருசா உடன்பாடாக தெரியவிட்டாலும் ஒரு குறிப்பை கூறியிருந்தேன். கௌரவிக்கப்படுவது என்பது ஒரு 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 துறையிலேயும் ஒரு 3 பேர் குறைந்தது கௌரவிக்கப்பட்டால் அது கௌரவம். ஒரு துறையிலையும் 10 பேரை கௌரவிச்சால் அது ஒரு பலசரை கடை மாதிரி வந்து அதெல்லாம் நாங்கள் கூறியிருந்தோம். ஆனால் இளையவர்களில் ஒரு பெரிய பிரச்சனை என்னென்றால் சில விஷயங்களை தாங்கள் நினைக்கிறது சரி என்று நினைச்சு கொண்டு செய்கிறது. நாங்கள் அதை ஆலோசனையை கூறலாம் முடியாது, அதை செய்யுங்கன்னு சொல்ல முடியாது. தாங்கள் நினைச்சதே செய்யணும். நாங்கள் அதில் பார்த்து நல்ல சாப்பாடுகள் தந்தாங்க, சாப்பிட்டு பார்த்துட்டு வந்தோம். அவ்வளோ. இது சென்ற சனிக்கிழமை நடந்த நினைக்கிறேன். மத்தியானம் 12 மணிலேருந்து 6 மணி மட்டும் இந்த நிகழ்வு அங்கே நடந்திருந்தது. அது இந்த இடம் எனக்கு புதுசாக இருந்தது. ஏனென்றால் ஒரு காலம் அந்த பரவ மார்க்கெட்டுக்கு போயிருக்கவில்லை. அது ஒரு வித்தியாசமான சூழலாக இருந்தது. அதுவும் அந்த இந்த கௌரவ நிகழ்வுக்கு இந்த இடம் பொருத்தமோ என்பது என்ன பொறுத்தவரை இருக்கிறதுதான். ஏன்னா அந்த ஒரு தடவை நாங்கள் கௌரவிக்க கூப்பிடுகிறோம். அவரை ஒரு ஒரு மேடையிலே எண்ணத்திலே ஏற்றி அவரை கௌரவித்து அவரை பற்றி சில வார்த்தைகள் கூறி அவருக்கு இதை கொடுக்கின்ற பொழுது அது ஒரு ஒரு காத்திரமான ஒரு கௌரவமாக இருக்கும். அவரே ஒரு டென்ட்டுக்குள்ள கூப்பிட்டு ஓப்பன் ஸ்பேஸ்ல இவர் இதில் வாங்கும் கூப்பிட்டு அவரை இவர் அதை இதை செய்கிறார், ஓகே இந்த அப்படிங்க சொல்லிக்கிற அது சரி. அது எனக்கு அவ்வளவு சில வேலை சொல்லலாம். அவருடைய குற்றச்சாட்டு அப்படி என்று சொன்னால் நீங்கள் எல்லாம் பழைய சிந்தனையில இருக்கிறாங்க. எப்பவும் பழைய பழைய விஷயங்களை தான் உங்களுக்கு சிந்தித்து பழக்கம். நீங்க பழைய பழைய டைப்ல யோசிப்பீங்க. ஆனா இந்த புதுசா செய்ய இப்படித்தான் செய்யும். ஆனா நாங்கள் முந்தி செய்ததான் செய்யறீங்கள். ஆனா இடங்களை மாத்தி அதை மாத்தி இது மாதிரி செய்யறீங்களுடைய அதே சர்டிபிகேட், அதே ட்ரோஃபி, அதே போக்கு, அதாவது கூப்பிட்டு கொடுக்குறது, அவரை பற்றி சொல்றது, இதெல்லாம் முந்தையும் செய்தது நாங்களும் செய்து நீங்களும் செய்றீங்க. அதை கொஞ்சம் இடத்தை மாத்தி அப்படியே மாடர்னா செய்யறோம்னு செய்றீங்க. அதான் வித்தியாசமுடைய அந்த கௌரவத்துக்குரிய உண்மையான அங்கீகாரம் இப்படியான விஷயங்கள்ல இப்படியான இடங்கள்ல வழங்கப்படுவதில்லை என்பது என்னுடைய ஒரு தாழ்மையான அபிப்பிராயம். இந்த நிகழ்வு நிறைய பேர் வந்திருந்தார்கள், உண்டு நூற்றுக்கணக்கானவர்கள் வந்திருந்தார்கள். இந்த இந்த யூடியூப் லண்டன் தமிழ் கூடாகவும் இவர்களுடைய தனிப்பட்ட அழைப்புகள் கூடாகவும் பலர் வந்திருந்ததை காணக்கூடியதாக இருந்தது. அந்த கருப்பிஞ்ச ரெஸ்டாரண்ட் தான் உணவு சப்ளை பண்ணியிருந்தார்கள். அவருடைய இதை உணவு சாப்பாடு வந்து பல நாளும் சொல்ல கேட்டிருக்கேன். இவர்கள் மிகவும் நல்ல ஸ்டாண்டர்டான சாப்பாடு அவருடைய வந்து கேள்விப்பட்டிருக்கிறேன். அவர்களை பற்றியும் ஒரு நாளைக்கு முடிந்தால் அவர்கள் இருவரையும் 2 பெண்கள்லாம் அதை சேர்ந்து செய்கிறதாக அறிந்தேன். அவர்கள் அக்கௌண்டன்ஸ் என்றும் அவர்கள் அதை அந்த தொழிலை விட்டுட்டு இதில் இறங்கி இது நல்லா செய்கிறதாக. ஏன்னா அந்த பேரை சொன்னாலே யங்ஸ்டர்ஸுக்கே அந்த பேர் நல்லா போடும், தெரியும். கரைப்பிஞ்சேன்னா அந்த பேர் நல்லா தெரியுது, விலாசமான பேர். வயசானவன்கிட்ட கேட்கறத விட நீங்கள் யங்ஸ்டர்ஸ்கிட்ட கேட்டீங்கன்னா அதான் அது நல்ல ரெஸ்டாரண்ட்னு சொல்லுங்க. அப்படியான அளவுக்கு அந்த ஃபேமஸ். நான் முடிந்தால் அவர்களை ஒருக்கா இந்த வாகனம் எடுக்கத்தான் யோசிக்கிறேன். என்னென்றால் அவருடைய சக்சஸ் ஸ்டோரியை நாங்களும் அறியத்தானே வேணும். எப்படி ஆரம்பித்தார், எப்படி
சக்ஸஸாக வந்ததுன்றதை நாங்கள் அறிந்து கொள்வது நல்லது. ஏன்னா அது மற்றவர்களுக்கும் அது ஊக்கமாக இருக்கும். இப்போ சில பேர் அக்கௌண்டன்டா, எனக்கு தெரிந்த ஒரு அக்கௌண்டன் இருந்தவர் வந்ததுக்கு அக்கௌண்டன் மேலேயே இங்கே பார்க்க இல்லை. நாங்கள் அவருக்கு சொல்லியிருந்தேன், அவருடைய வாய்ஃப் ஒரு டாக்டர். இப்போ அவர் அதில் இருந்து கீழே இறங்கி வரையில. அது அப்போ நீங்கள் டியூஷன் வேறு கொடுக்கலாம் தானே. அது ரெண்டாவது அக்கௌண்டம் தான் செய்யணும். இப்போ அவர் அக்கௌண்டம் வேலையும் செய்யலை. அவர் ரிட்டையர் பண்ணிட்டார். இவர் ரிட்டையர் பண்ண வேண்டிய கட்டம் ரெண்டா நோக்கியா பண்ணிட்டார். ஆக அந்த லட்சியத்தை அவர் அடைய. மாறாக இந்த 2 பொன்மொழிகளையும் எடுத்தால் அவர்கள் அக்கௌண்டன்ஸ், இளைய வயதினர்கள் அந்த தொழிலை சாசீனம் செய்துவிட்டு இப்படி ஒரு தொழில் முயற்சியை துவங்கி ஒரு சக்சஸ் ஸ்டோரி, அந்த சக்சஸ் ஸ்டோரியை நாங்கள் கொண்டு வரலாம். அவர் வெட்டி கண்டிருக்கிறார். அது நான் கனவே பல வருடம் காய்த்த பொழுது அந்த இது ஃபேமஸாக இருக்கு. அந்த பேர் என்ன கொண்டு ரெஸ்டாரண்ட் பேர் வந்து ரம்புட்டான். அதுவும் பெரு விலாசமாக இருக்குதுன்னு நான் அறிந்தேன். இப்படி பலர் அந்த ஒரு புது முயற்சியா இருந்தாலும் அதுல வென்றிருக்கிறார். அந்த முயற்சியில நான் சின்ன ஒரு நகைச்சுவைக்காகவும் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு இலங்கை வாலிபரோடர் சிட்டிக்குள்ள போய் ஒரு ரெஸ்டாரண்ட் எடுத்திருக்காரு. சும்மா ரெஸ்டாரண்ட்ல சும்மா ஒரு டேக்அவே ஷாப் மாதிரி. சிட்டிக்கு ஏண்டா சும்மா காஃபி, இந்த ஷோட்டீஸ் அப்படி இப்படி அதெல்லாம் கொடுத்தோன்னு அந்த கடையை தான் எடுத்திருக்கு. அவருக்கு ஒரு ஆசை வந்திருக்கு, இதுக்குள்ள எங்கடா வடையை இன்ட்ரடியூஸ் பண்ணா அப்படி இருக்கு. ரிஸ்க் எடுத்து செய்திருக்கு. சரி, மெல்ல மெல்ல அதை விட்டு பார்ப்போம். அதை விட்டு பார்த்துருக்கேன். வடை எல்லாருக்கும் திருப்பி ஏன்னா அந்த சிட்டிக்குள்ள என்ன செய்வாங்க, ஒரு பியர் அடிக்கிறவன் தான் இந்த ஷோட்டீஸ்ல வாங்கிட்டு இருந்து குடிப்பாங்க. அவனுக்கு இந்த வடை அது பியருக்கு ஒத்து போகும். அப்போ அந்த வடை கொஞ்சம் நல்லா மூவ் பண்ணிடும். அப்போ இவர் அதுக்கு பேர் வைக்கணும் என்றால் வடையண்டு வைக்கணும். அது என்ன வடையண்டு வச்சாங்க தெரியாது. அது ஒரு தமிழ் பேர். வடையண்டு வச்சாங்க தெரிய வராது. அவனோட புத்திசாலி ஸ்பைசி டோனா போட்டிருக்கான். அது அமளியா போக தோணும். அப்போ அதுக்கு பிறகு அவர் என்ன செய்யறதுன்னா சாதுவா இந்த பிரியாணி ஸ்டைல்லையும் ஒரு சின்ன டேக்கிங், ஒரு சின்ன பாக்ஸில் போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் போட்டு அதுவும் உட தோங்கி. இதெல்லாம் ஒரு புது முயற்சி. ஆனால் செய்து பார்த்தா தானே தெரியும். செய்து பார்க்க அடுத்து எப்போ என்ன நான் சொன்ன அக்கௌண்டன் மாதிரி நான் அக்கௌண்டன் வேலை தான் செய்வேன் இருந்தால் அப்படியே இருக்க முடியாது. இருந்தால் அப்படியே கட்டையில் போக முடியாது. இது அவருடைய புது முயற்சி, வெற்றி. அப்போ அதை நாங்கள் பாராட்டும். அப்படியானவர்கள உண்மையிலே எனக்கு நல்ல விருப்பம். அப்படியானவர்கள் ஏன்னா புது முயற்சியில் ஈடுபட்டு பெரிய சாதனை படுத்தவங்க தான் சொல்லலாம். ஆகவே இவர்களும் அந்த அப்படியான பெண்களை அழைத்து அன்று சாதனை விருதுகளை வழங்கியது. ஏதோ ஏதோ ஒரு அளவுக்கு நாங்கள் அதை சரி ஏற்றுக்கொள்ளலாம், பாராட்டிக் கொள்ளலாம் என்று கூறிக்கொள்வது. மூன்றாவதாக இது நேற்று நடந்த நிகழ்வு. தமிழ் தகவல் நடனம் அதோடு சேர்ந்த ஒரு அதனுடைய ஒரு சிஸ்டர் அமைப்பு சென்டர் ஃபார் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட், அதாவது சமூக அபிவிருத்திக்கான நடுவம் என்று கூறுறார். டிஐசி அண்ட் சிசிடி ரெண்டும் ஒன்றாக இருந்தது. என்ன டிஐசியில் நாங்கள் ஏற்கனவே இதில் பல தடவைகள் அதை பற்றி காய்த்திருக்கிறோம். ஒரு திரு காலஞ்சென்ற வரதகுமார் அவர்கள் சேர்த்து வைத்திருந்த ஆவணங்கள், மிக பெருவாரியான ஆவணங்கள் இங்கே டிஐசியில் பக்குவமாக இருந்தது. எல்லாம் காலத்தால் அழியக்கூடாத ஆவணங்கள். ஏனென்றால் எங்களுடைய வரலாறு, போராட்ட வரலாறு, போராட்ட காலத்தில் என்னென்ன நடந்தது, விஷயங்கள் சம்பந்தமான விஷயங்கள், பலருடைய சாட்சியங்கள் எல்லாம் அங்கே ஆவணமாக அந்த தொகுப்பாக இருந்தது. அப்போ எங்களுக்கு அந்த கட்டிடம், டிஐசியினுடைய கட்டிடம் விற்க வேண்டிய ஒரு நிலைமை வந்தபடியால்
நாங்கள் பில்லிங் விற்கப்பட்டு விட்டது. ஆகவே ஆவணங்களை என்ன செய்வது என்ற ஒரு கேள்விக்குறி வந்தது. அழிக்க முடியாது, எறிய முடியாது, தூக்கி வீச முடியாது. அவர்கள் பத்திரமாக பேணப்பட வேண்டிய சாமான். அவர்கள் தற்கால முறைப்படி அவற்றை டிஜிட்டலைஸ் பண்ணலாம் என்று ஆரம்பித்து ஒரு 2-3 மாதங்கள் எடுத்ததை நினைக்கிறேன். அவற்றை நாங்கள் வகைப்படுத்தி இந்த வெவ்வேறாக ஹியூமன் ரைட்ஸ் சம்பந்தமானது, புறம் சாட்சியங்கள் சம்பந்தமான அப்படியாக ஒரு முறையாக வகைப்படுத்தி அந்த ஆவணங்களை பிரிக்கின்ற வேலைக்கு கிட்டத்தட்ட 2-3 மாதங்கள் எடுத்தது. அவ்வளவு தொகையான ஆவணங்கள் இருந்தது. வகைப்படுத்தின பின்பு அவற்றை டிஜிட்டலைஸ் பண்ண துவங்கினோம். கம்ப்யூட்டர்ல போட்டு அவற்றை பதிய துவங்கினோம். அந்த பதிவும் ஓரளவுக்கு செய்யப்பட்டு இப்பொழுது அதவே ஒரு தகுதியான இடத்துல ஸ்டோரேஜில் வைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு மாதம் மாதம் வாடகை கட்ட வேண்டிய தேவை. ஒரு பக்குவமான பாதுகாப்பான இடத்துல அது அவர்கள் வைக்கப்பட்டிருக்கு. அது எங்கள் டிஎஸ்சி கண்டு ஒரு நிரந்தரமான கட்டிடம் ஒன்று அமைய மட்டும் அந்த விஷயங்கள் அங்கே இருக்கும். அந்த கட்டிடம் ஒன்று தேர்ற விஷயத்திலே நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். அந்த ஆவணங்களை இந்த டிஜிட்டலைஸ் பண்றதுக்கு பொருட்செலவு ஏற்படும். அந்த நான் சொன்ன 2-3 மாதத்துல செய்யறதுக்கு நாங்கள் சிலரிடம் கேட்ட பொழுது அவர்கள் தந்த எஸ்டிமேட் கிட்டத்தட்ட 40,000-50,000 பவுண்ட்ஸ். ஏனென்றால் தங்களுக்கு அது இருந்து வெற்றியெல்லாம் செய்து முழு வேலைன்னு சொல்லி இத்தனை நாள் வேலை எவ்வளவு பேமெண்ட் செய்யணும் அதெல்லாம் சொல்லி பெரிய தொகை. இதே டிஎஸ்சிட்ட எவ்வளவு ஆகுது இருந்தால் டிஎஸ்சி எங்கேயோ போயிடும். அப்ப நாங்கள் அதுக்கு சரி வராதுன்னு சொல்லி நான் அவருடைய பேரையும் குறிப்பிட திரு இக்பால் அவர்கள். அவர் ஒரு இந்த மனித உரிமைகள் சம்பந்தமான விடயங்களில் ஈடுபட்டு இலங்கையிலேயும் அவருக்கு சில பாதுகாப்பின்மை காரணமாக வெளியே தப்பி வந்து அவரிடம் நிறைய ஆவணங்கள் இருந்தது. அதையும் அவர் அந்த இங்க உள்ள ஹியூமன் ரைட்ஸ் ஆர்கனைசேஷன்களால அவற்றை எடுப்பிச்சு இலங்கையிலேருந்து அவை இப்பொழுது நெதர்லாந்து ஹொலாண்டில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கு. அப்ப அவரை அணுகினோம். ஐயா, நீங்க இதுக்கு ஒருக்கா அவருடைய மனைவியார் ஒரு இந்து சமயத்தவர், காதத்திலும் அவவும் மிகவும் நல்ல உதவி செய்கிற மனப்பான்மை. அவர்களை அணுகிய பொழுது அவர் தாராளமாக முன் வந்தார். எனக்கு ஒன்றும் தேவையில்லை, நீங்கள் நான் இருக்கிற இடம் கொஞ்சம் தூரம், அங்கே இருந்து வர போக்குவரத்து செலவு மட்டும் நீங்கள் கவனித்தால் நான் உங்களுக்கு இயலக்கூடிய அளவுக்கு வழிகாட்டி செய்யலாம். நான் நின்று செய்ய முடியாது, நான் அதை உங்களுக்கு வழிகாட்டி இளைஞர்களை கொண்டு வந்தீங்கன்னா அவர்களை வச்சு நான் அதை எப்படி செய்யறதுன்றதை காணிட்டு அவருக்கு அதில் நிறைய அனுபவம் உள்ளார். அந்த விஷயத்தில் அவருடைய வழிகாட்டல் தான் அந்த 2-3 மாதத்துல தொண்டர்கள், தன்னார்வ தொண்டர்கள், இளைய சமுதாயத்தை ஒரு நான் நினைக்கிறேன் 20-25 பேர் இருக்கலாம் நினைக்கிறேன், நின்று ஆண்கள் பெண்களாக நின்று அந்த வகைப்படுத்தலை செய்து டிஜிட்டலைஸ்ல கொஞ்சம் உதவி செய்து அது இப்பொழுது அந்த வேலை ஓரளவு முடியலாம். இனி இதை நாங்கள் இப்போ டிஜிட்டலைஸ் பண்ணி வச்சா பிறகு அதை பாதுகாப்பாக பூட்டி வச்சுட்டு இருக்கிறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. முந்தி திரு கலைஞர் வரதகுமார் இருக்கிற பொழுது அந்த டிஐசி பில்டிங்குக்கு பல தேடி வாரது வழக்கம். நம்மவர்கள் மட்டுமல்ல, வேறு நாட்டவர்கள் ஆராய்ச்சி இந்த விஷயங்கள் சம்பந்தமாக ஆராய்ச்சி கட்டுரைகள் இல்லாட்டி தரவுகள் தேவையானவர்கள் அங்கே அவர்களிடம் தரவுகளை எடுத்து எத்தனை பேருக்கு அது பிஹெச்டி கூட அந்த விஷயங்கள் உதவி செய்திருக்கு. நம்முடைய சில இளைஞர்களை நான் நேர சந்தித்த பொழுது அவர் கூறியிருக்கிறார்கள், நான் அங்கே போய் தான் நாங்கள் இந்த தரவெல்லாம் எடுத்துனாங்க. அப்போ அப்படியான ஆவணங்கள்லாம் நாங்கள் இருக்குது. இப்போ அதை இனி நாங்கள் அவர் செய்த அந்த வேலையை நாங்கள் தொடர வேண்டும் என்றால் எங்களுக்கு இடம் இல்லை. அப்போ கம்ப்யூட்டரில் போய் ஆன்லைன்ல ஆக்சஸ் பண்ணக்கூடிய மாதிரி அந்த டாக்குமெண்ட்ஸ் இனி வரணும். அதுக்கு தொழில்நுட்ப உதவி தாராளமாக தேவைப்படும். நான் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் யாராவது அந்த ஃபீல்டில் உதவி செய்ய மனம் வந்தால் தயவு செய்து எங்களை தொடர்பு. எங்களுக்கு அந்த உதவி செய்வர்கள் தேவையா இருக்கு.
அதை நாங்கள் செயற்படுத்துறதுக்கு நாங்கள் எல்லாரையும் போய் இலவசம் இலவசம்னு கேட்கலாம். அதுக்கு நாங்கள் காசு கொடுத்து தான் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அதற்குரிய ஒரு நிதி சேகரிப்புக்காகத்தான் நேற்றைய தினம் கிங்ஸ்டன் பகுதியில், கிங்ஸ்டன்ல கூடுதலான அந்த டிஐசிசிசியோட வேலை செய்கிற பெண்கள் பலர் அந்த பக்கத்துல இருக்கிறார். அவர்கள் அந்த பக்கத்துல ஆர்கனைஸ் பண்ணிச்சுன்னா ஒரு சேரிட்டி வழக்கம் பரிசம்பரையும் செய்கிறவே தங்களோட சிசிடி அமைப்புக்காக செய்கிறோம். அதுக்கு நிதிக்காக இந்த முறை எங்களுக்கு டிஐசிக்காக இந்த ப்ராஜெக்டுக்காக செய்வோம்னு சொல்லி அதை ஆர்கனைஸ் பண்ணியிருந்தார்கள். ஒரு சேரிட்டி வாக். அப்போ நாங்கள் கிங்ஸ்டன் பகுதிக்கு போய் அங்கே இருந்து ஒரு கிட்டத்தட்ட 4-5 மைல்கள் நடந்தோம். அதில் நாங்கள் அதுக்கு ஒரு மாதம் 2 மாதத்துக்கு முன்னமே அதுக்குரிய நன்கொடை அளிக்க விரும்புபவர்கள் அதுக்கு ஒரு லிங்க் ஒன்று போட்டிருந்து நாங்கள் ஜஸ்ட் கிவிங் அண்டு அந்த இதில் போய் நீங்கள் அதுக்குரிய நீங்கள் நன்கொடை அளிக்க விரும்பினால் போட்டால் இந்த சேரிட்டி ஒர்க்குக்காகத்தான் அந்த அன்பளிப்பை நீங்கள் செய்கிறீங்கன்னு அது அதில் இருக்கு விவரங்கள். அதுக்காக நாங்கள் சேரிட்டி ஒர்க் முதல் கடந்த 8ஆம் தேதி தான் இருந்தது. சில பேர் அங்கே இல்லாதபடியால் ஒத்தி போட்டு நாங்கள் நேற்றைய தினம் அதை செயற்படுத்தி இருந்தோம். 15-20 பேர் நாங்கள் பல்வேறு தரப்பட்ட வயதினர்கள் சமூகத்தினரும் ஒரு 5-6 பேர் இருந்தார்கள். மற்றவர்கள் எல்லாம் ஒரு கொஞ்சம் முதியவர்கள் தான். ஒரு அந்த ரிவர் சைட் வாக்குன்னு ஒன்று இருக்காங்க. அந்த அந்த வழியூடாக ஒரு கிட்டத்தட்ட 4-5 மைல்கள் நடந்திருந்தோம். அதனுடைய படங்கள் எல்லாம் எடுத்து நாங்கள் நடந்ததை காட்டுறதுக்கு தானே வேணும். படம் எடுத்து அடுத்தெல்லாம் போட்டிருந்தோம். அது ஒரு சக்ஸஸாக இருந்தது. நாங்கள் முடிந்து வந்து அதில் இருந்து சாப்பிட்டு இழைப்பாரு வந்திருந்தோம். ஒரு 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 மகிழ்ச்சியாகவும் இருந்தது. ஏன்னா அன்னைக்கு நாங்கள் போய் கிங்ஸ்டனை பற்றி நான் கொஞ்சம் இதில் கொஞ்சம் குறிப்பிட நல்லா நினைக்கிறேன். இந்த கிங்ஸ்டன் இடம் அது ஒரு இங்கே லண்டன்ல 5 பரோக்கள்லாம் ரோயல் பரோவாக கணிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அது ரோயல் ஃபேமிலியோட சம்பந்தப்பட்ட பரோக்களை அவர்கள் ரோயல் பரோன்னு வைத்திருக்கிறாங்க. இந்த கிங்ஸ்டன் ஒரு ரோயல் பரோ. ஏன்னா அங்கே மன்னர் குடி மக்களாரோ அங்கே இந்த பகுதியில் இருந்தபடியால் அது ரோயல் பரோவாக கணிக்கப்பட்டிருக்கு. அந்த பரோவில் தான் இந்த நேற்று நடந்தது. அப்போ நாங்கள் இப்போ அந்த ரிவர் சைட் போக்கில் போய்க்க அங்கே நல்ல ரிவர் இருக்காங்க. நல்ல ஒரு அருமையான ஒரு சூழல், மரங்கள், பச்சை மரங்கள், அமைதியான இடங்கள். மற்றது அன்று ஒரு விசேடமான நிகழ்வு நடந்து கொண்டிருந்தது. இந்த போட் சம்பந்தமான போட் ரேஸ், டிராகன் இவெண்ட் சொல்லி ஒரு இவெண்ட் நடந்து கொண்டிருந்தபடியா பெருவாரியான சனங்கள். அது ஒரு மகிழ்ச்சியா இருந்தது. அந்த பல கடைகள் எல்லாம் போட்டிருந்தார்கள், சாப்பாட்டு கடைகள் அது எல்லாம் போட்டிருந்து அது கூட தான் நாங்கள் இந்த ரிவர் சைட் போட் நடந்து போனோம். அது கொஞ்சம் மனதுக்கும் ஒரு வந்த பலருக்கும் சந்தோஷமா இருந்தது. ஏன்னா அது அவர்களுக்கும் ஒரு மன கிளர்ச்சி, ஒரு ஆறுதல் கொடுக்கக்கூடிய இடமாக அங்கே இருந்தது. சந்தோஷமாக அந்த எங்களோட நடப்பயணத்தை முடிச்சிருந்தோம். எனக்கும் சற்று அந்த வருத்தங்கள் கொஞ்சம் இருந்ததுதான். இருந்தாலும் கால் பகுதி கொஞ்சம் இப்பொழுது ஓகே. அப்போ கேட்டவர்கள், அண்ணா உங்களால முடியுமா, நீங்கள் வந்துருக்கீங்க முடியுமா? நான் இன்னும் இல்லை, பார்ப்போம், நடந்து பார்ப்போம், என்ன செய்யறது, என்ன ஆம்புலன்ஸ் நின்றா அந்த இவெண்ட்டுக்கு வந்த ஆம்புலன்ஸ் நின்றா ஆம்புலன்ஸ் இன்னைக்கு தானே இப்போ பரவாயில்ல 2 தெளிவோடு நடந்தோம். எங்களுக்கு கடவுள் என்ன ஒன்றுமே நடக்கல. அது வெற்றிகரமாக அந்த நிகழ்வையும் முடித்திருந்தோம். அதை நான் குறிப்பிடுகின்ற காரணம் 2 காரணம். ஒன்று, இந்த டிஜிட்டல் வேலைக்கு நிதி சேகரிப்பு எங்களுக்கு பாரிய தேவையாக இருக்கிறது. பெரிய அமௌண்ட் தான் தேவைப்படும். ஏன்னா அது கம்ப்யூட்டர் இந்த தொழில்நுட்ப சம்பந்தப்பட்ட விஷயம் என்றபடியால் பெரிய தேவைப்படும். அதுக்கும் இன்னும் ஒரு நிகழ்வையும் நாங்கள் கிட்டத்தட்ட அக்டோபர்ல நடத்த இருக்கிறோம். சேரிட்டி வாக்கில் அது ஒரு இசை நிகழ்வாகத்தான் இருக்கும். அதை நடத்த இருக்கின்றோம். மக்களுக்கு அறிந்து வைத்துக் கொண்டு தயவு செய்து இப்படியான விடயங்களுக்கு உதவி செய்யணும். ஏன்னா இது ஆவணப்படுத்தல் என்பது மிக மிக அவசியமான ஒரு விடயம். நாங்கள் எங்களுடைய வரலாற்றை ஆவணப்படுத்தாவிட்டால் நாங்கள் வருங்கால சந்ததிக்கு செய்கின்ற ஒரு துரோகம் என்றுதான் சொல்லுது. ஆக அதை
செய்ய வேண்டிய கடப்பாடு எங்களுக்கும் இருக்குது. இதுதான் நேற்று நடந்த நிகழ்வு. இந்த 3 நிகழ்வுகளையும் நான் தொகுத்து மக்களுக்கு அறிய தர வேண்டும். இப்படியான நிகழ்வுகள் நடக்கின்றது. இவற்றுக்கும் உங்களால் முடிந்த உதவிகளை இப்போ நாங்கள் இந்த ஆவணம் இந்த டிஜிட்டலைசிங்குக்கு தொழில்நுட்ப ரீதியில் யாராவது முன் வந்து உதவி செய்ய வந்தால் இருகாரம் கூப்பி நாங்கள் அவர்களை வரவேற்கிறோம். வந்து எங்களுக்கு உதவி செய்ய முடிந்தால் தாராளமாக உதவி செய்யுங்கள் கொண்டு இனி நான் மோகன் கலையத்தில் இருந்தால் ஏதாவது கூறணும்னா கூறுகிறது. இருக்கிறோம். சரி, ஓகே. பின்னிருந்து இதில் சம்பந்தப்பட்டவர்கள் சேர்ந்து கதைச்சால் ஒரு மாற்றங்களுக்கு ஏதாவது சிந்திக்க வழிவகுக்கும். இப்போ நீங்கள் நிறைவாக சொன்ன விஷயம் முன்பும் நீங்கள் எடுத்த போது ஒரு முறை பரிந்துரைத்திருந்தோம். இது ஏற்கனவே 3-4 நிறுவனங்கள் பெரிய அளவில் செய்கிறார்கள் ஆவணப்படுத்தலை டிஜிட்டல் நூலகமாக்குவதிலே. இப்போது அண்மையில் பல ஆண்டுகளாக நடத்தி வருகிற நூலக நிறுவனம் என்று ஒன்று அவர்கள் யாழ்ப்பாணத்திலே அவர்களும் உங்களுக்கு இதுல ஒத்துழைப்பு வழங்கணும். இல்ல அதையே நான் இப்ப தனித்தனியா கட்டணும் ஒவ்வொருத்தரும் என்ன என்றால் அந்த என்ன சிக்கல் என்றால் நூலகம் செய்யறத வந்து இங்க பிரசுரமாகிய புத்தகங்கள் அதுகளை நீங்க சொல்றது நூலகம்.com. இது நூலக நிறுவனம் இலங்கையில் பணிபுரிகிறார்கள் வெளிநாட்டவருடைய உதவியோடு இலங்கையில். அதில் அண்மையில் போன வாரம் அதற்கு முதல் வாரம் ஒரு காணொளி வெளியிட்டிருந்தார்கள். இப்படி அதுக்கான ஒரு இடத்தை தேடுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறோம். புலம்பெயர்ந்தவர்களும் உதவலாம் என்ற ஒரு பெண்மணி இல்ல அது இலங்கையில், ஆனால் வெளிநாட்டவர்களுடைய உதவியோடு இலங்கையில் அந்த டிஜிட்டல் மயப்படுத்தலை செய்கிறார்கள். இல்ல அது நான் பண்ணிக்கணும். இந்த திரு பத்மநாபையர் அது நூலகம்.com. அவர் அங்க ஒரு வீட்டு எடுத்து வாடகை கிடைத்தா அங்க வச்சு செய்யணும் இந்த விஷயங்களை. நான் கேட்கறது என்னன்னா டிஜிட்டல் மயப்படுத்தலுக்காக புத்தகங்களை அதையும் விரிஞ்சு செய்வான். இப்ப சுவிஸ் ஜெர்மனி தளமாக வைத்துக் கொண்டு செய்யற ஒரு பெரிய நிறுவனம் பெரும் பணம் எடுப்புல அதை டிஜிட்டலைஸ் பண்ணுகிறாங்க. அந்த சுவிட்சர்லாந்தில் பேர்ன் மாநிலத்துல இன்னொரு பிளாசா என்ற சிவன் ஞானலிங்கேஸ்வரர் ஆலயத்தினுடைய மேல் மாடியில ஒரு பெரிய இடத்தையே அரசாங்கத்தின் உதவியோடு எடுத்து அங்கு கொண்டு வந்து அங்கிருந்து டிஜிட்டல் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் தொண்டர்கள் பலர் சேர்ந்து. அதையும் குறிப்பிட்டு இப்ப என்னன்றதுல இருக்குது அவசியம். நீங்கள் தமிழ்ல வந்தீங்கன்னா சகலரையும் கொண்டு வாங்குவோம். டிஜிட்டலைஸ் பண்றதுன்றது இப்ப டிஜிட்டல் ரேடியோன்னா 1000 சேனலை 100 சேனலை 1000 பிரிப்பது, அதுதானே டிஜிட்டல். அதே போல நுண்ணிய மயப்படுத்தலைங்கிற போது நீங்கள் பல பில்லியன் கணக்கான நூல்களை கொண்டு போய் கேட்டகரைஸ் பண்ணி நீங்க சேர்க்கலாம். என்னுடைய கேள்வி என்னன்னா, திருப்பியும் நீங்க முதலாவது தலைப்பில் எடுத்தது போல நாங்கள்லாம் செய்யணும்ன்றது போலத்தான் எனக்கு தெரியுது என்னன்னா, அல்லது பலருடைய பலரை பற்றி அறியாமல் இருக்கிறோம் என்று நினைக்கிறேன். இதை சம்பந்தப்பட்டவர்கள் கூடி இணைந்திருந்து திறந்த மனதோடு பேச வேண்டும். சில நேரங்களில் கிணற்று தலைவர், நான் உங்களை சொல்லவில்லை, இயங்குபவர்கள் தான். இப்ப தாங்கள் இப்போ முன்பு தமிழினம் நாங்கள் எடுக்கணும், நாங்கள் எடுத்தால்தான் தமிழினம் என்றதனால்தான் இத்தனை அழிவுக்குள் வந்து நிற்கிறோம். இப்போதும் இதே விடயத்தை ஏன் நீங்கள் கோஆர்டினேட் பண்ணக்கூடாது? அதுல என்ன இருக்குது? ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்த விரும்புறேன் அப்படின்னு சொன்னால், அவர்கள் வந்து ஆவணப்படுத்த வலிக்கிறது ஒரு குறிப்பிட்ட விஷயம் இல்லை. இப்போ இது அவர்கள் என்ன தேவைப்பட்டாலும் டாக்குமெண்ட் பண்ணணும்னு வலிக்கிறீங்க. நாங்கள் செய்யறது டிஐசியில உலகாலும் கலெக்ட் பண்ணி வச்ச விஷயங்களை மட்டும்தான் ஆவணப்படுத்தும். நாங்கள் புதுசா ஒன்றையும் தேவையில்லை. நான் கேட்கிறேன் திறந்த மனதோடு நீங்கள் அதில் இல்லை என்று வைப்போம். நானும் நீங்களும் வழிபோக்கர்கள் என்று வைத்துக் கொண்டால் இவ்வளவு ஆவணங்களையும் முறைப்படி டிஜிட்டல் பண்ணுகிற இன்னும் ஒரு ஐரோப்பிய அமைப்பிடம் உங்கள்கிட்ட நிதி இல்லை என்றால் ஏன் கொடுத்து விடக்கூடாது? நீங்களும் சேர்ந்து ஆவணப்படுத்துங்கள். அங்கு வந்து கேட்டகரைஸ் பண்ணுங்க. நீங்க கேட்கறது நல்ல விஷயம். ஆனா என்ன பிரச்சனைன்னு சொன்னால், எங்களோட தமிழர்கள்
புதுசு புதுசா ஒன்றா துவங்குவார்கள். அதை கொண்டு போய் முடிப்பினோம்ன்றது கேள்விக்குறி. இல்ல இப்ப நான் அதை ஏற்றுக்கொள்றேன். ஆனா நாங்களும் இதே அசம்ஷன்ல இருக்கிறோம். இப்ப ஒவ்வொரு காரணத்தை சொல்றோம். அண்மையில் ஒருவர் சொன்னார், இப்படி வரலாறு எல்லாம் சொல்லி ஒரு கட்சி தலைவர் நீங்கள் சமஸ்டியில வந்தீங்கன்னா நாங்கள் உங்களோட சேர்வோம் என்பதை ஒரு நையாண்டி பண்ணி போட்டு கடைசியா சொல்றார், நீங்கள் இப்படி நாங்கள் இப்படி என்று பிரித்து அண்மையில் ஒரு அரசியல் சர்ச்சைக்குரிய பேச்சு. இது போலத்தான் ஒவ்வொரு கோயில்களை பார்த்தாலும் 4 பள்ளிக்கூடத்தை கேட்டாலும் இதையேதான் சொல்லுகிறார்கள். இது வித்தியாசமாம், அவ கொடியேற்ற விதம் அப்படியாம், நாங்கள் கொடியேற்ற விதம் இப்படியாம், எங்கட கீதம் இப்படி இருக்குது, அவ இந்த கீதம் என்று ஏதோ ஒன்றை சொல்லி சொல்லி சொல்லியே நீங்கள் ஆரம்பத்தில் சொன்ன ஒற்றுமையின்மையை நாங்கள் இன்னும் வலுப்படுத்துகிறோம். இது நான் என்ன கேட்கிறேன்னா, கேட்ட உடனே இன்னும் ஒரு தாங்கோண்டு கேட்க போறதும் இல்லை. நீங்கள் அவை கேட்ட உடனே கொண்டு ஓடி போய் அடுத்த நாளே கொடுக்க போறதும் இல்லை. இந்த திறவுகோலை ஏன் செய்ய மாட்டேங்கிறோம்? இன்னும் எவ்வளவு காலம் இந்த மூத்த சமூகம் இப்படி இருந்து கொண்டிருக்க போகிறது? இப்ப நீங்கள் இப்ப இதே நிகழ்ச்சியில சில காலங்களுக்கு முதல் சொல்லியிருந்தீங்கள், ஒரு சட்டத்தரணி ஒருவர் பேருன்னு சொன்னீங்க, அவர் பொறுப்பு எடுத்திருக்கிறார், அதை எடுத்து தன்னுடைய ஸ்டோரேஜ் இடங்களில் எல்லாம் வைக்கிறார். இப்ப அந்த கதை என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல, அவர் வெளியில போயிட்டாரு இல்ல. இதே புல சமநிதங்களில் நீங்கள் பேசியிருந்தீர்கள் அதை பற்றி. அப்போ அப்ப அவர் எடுத்தாச்சு, எங்களால் அது முடியாது, அவர் எடுக்கிறார். ஆனா அவருக்கு உதவிகள் தேவை, அவை அதெல்லாம் ஸ்டோரேஜ் பண்ணி எப்படி ஏற்றலாம்னு பார்க்கலாம்னு பேசுறது என் காதுகளில் என்ன நினைவு இருக்கிறது. நான் நினைத்தேன் ஒரு பிரச்சனையை நீங்க தீர்த்துட்டீங்கள் போல இருந்தது என்று சொல்லும் போது, திருப்பியும் எங்கே நான் இதுல பேச விளைகிறேன் என்றால், இந்த காசு என்றதை தேடுற போதுதான் இந்த சிக்கல் வரும். இப்போ எல்லாம் காசு எல்லாம் ரெடி, இடம் எல்லாம் ரெடி, ஆளுக்கு தொண்டுக்கு ஆள் இல்லையென்று கேட்டீங்கன்னா அது ஒரு நியாயமான ஒரு கோரிக்கை. இப்ப நீங்க சம்பந்தப்பட்டபடியா அதை சில வழியில கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதை ஏற்றுக்கொள்றது. நீங்க சம்பந்தப்படாத ஆள் போல இருந்து 3வது நபராக சிந்திச்சு பார்த்தீங்கன்னா, இப்படித்தானே எல்லாரும் பெறுகிறார்கள், இப்படித்தானே ஆளுக்கால் விருதுகளை கொடுக்கிறார்கள், இப்படித்தானே ஆளையால் ஒருங்கிணைக்க முயற்சித்து போட்டு தோல்வி அடைகிறார்கள் என்பது பூர்ணமா விளங்கும் இல்லை உங்களுக்கு? நான் சொல்ல விரும்புறேன் என்னன்னு சொன்னால், அதுல ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. எப்படின்னு சொன்னால், இப்ப சரி நீங்க சொல்ற மாதிரி ஒரு 1000 ரூபாவே எங்கேயோ சுவிஸ்ல கொண்டு இந்த டாக்குமெண்ட்டை கொடுக்கலாம். அது யார்? ஒரு இன்னொரு அமைப்பு. அவெல்லாம் கொடுத்துட்டு நாங்கள் நிம்மதியா இருக்கலாம். ஓகே, எப்படிங்க வச்சிருக்கோ செய்யுங்க. இல்லையா, நான் பாயிண்ட திருப்பி மிஸ் பண்றீங்க. நீங்கள் 5 கொடுங்கோ, அக்கா வாரம் 5 டிஜிட்டல் ஏறிக்கொண்டே. இல்ல டிஜிட்டலைஸ் பண்றது அதை செய்வி நம்ம சொல்ல வேண்டிய, அது வேற விஷயம். ஆனா நான் என்ன சொல்றேன்னு சொன்னால், இப்போ உதாரணத்துக்கு நான் அந்த இக்பால் அவர்களுடைய டாக்குமெண்ட்ஸ் வந்து இப்பவும் போலண்ட்ல ஒரு அமைப்பு தமிழ் அமைப்பு இல்லை, இப்படியான மனித உரிமைகள் விஷயங்களை பாதுகாக்கிறதுக்காக ஒரு அமைப்பு அங்க இருக்கு, இன்ஸ்டிடியூட். அங்க ஒரு செக்ஷன்ல இவற்றை இதை அப்படியே டாக்குமெண்ட் பாதுகாப்பா வைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு அக்சஸும் பண்ணலாம், இவற்றை அத்தாரிட்டியோட நீங்கள் யாரும் அக்சஸ் பண்ணலாம் இந்த விஷயங்களை. அப்படி ஒரு அமைப்பிட்ட கொடுக்கறது ஒரு பாதுகாப்பு. ஏனென்றா பிரிட்டிஷ் மியூசியம் ஏற்கனவே தமிழ் செக்ஷன் பெரிய அளவில் நடத்துகிறார்கள் தானே. ஓலைகள் கூட, அரிச்சுவடி ஓலைகள் கூட இங்க பிரிட்டிஷ் மியூசியத்தில் இருக்கு. இல்ல அப்படி அதை ட்ரை பண்ணினவையாகும் பிரிட்டிஷ் மியூசியம் எடுக்க இல்லை இல்லையான்றது. அப்படி ஒரு அமைப்பிட்ட கொடுத்தால் எங்களுக்கு பயம் இல்லை, அது பாதுகாப்பா நூற்றாண்டாக இருக்கும். நம்மள்கிட்ட கொடுக்கல அது. நான் என்ன கேட்டேன் என்றால், கொடுக்கிற ஒரு எண்ணமாவது எங்களிடம் இல்லையே. இருக்கு தெளிவா சொல்றேன், கொடுக்க இல்ல, அது எடுப்பின வேண்டும் இல்ல, சரி வாங்குவோம், கலைப்போம், இருப்போம், கொடுப்போம், என்னென்ன நடக்குது என்று கூட நாங்க இன்று வரைக்கும் முயலவில்லை. தனித்தனியா அவரவர் பிரச்சனையே பேசிக்கிறோம். போலண்ட யோஜனாங்கள் பிரிட்டிஷ் மியூசியம் எல்லாத்தையும் அப்ரோச் பண்ணினாங்க. பிரிட்டிஷ் மியூசியம் ரிஃப்யூஸ் பண்ற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா அங்க ஜெர்மனியில இருந்து இயங்குகிற டாக்டர் சுபாஷினி அமைப்பு பேர் டக்குன்னு வருது இல்ல, அவியல் நிறைய ஆவணங்கள் எல்லாம் கொடுத்து அது எந்தெந்த செக்ஷன்ல இருந்து எல்லாம் வாட்ஸ்அப்ல தொடர்ந்து போட்டு கொண்டிருக்கார்கள். இது எல்லாம் அங்க இருக்குது. அதெல்லாம் அவர்கள் ஜெர்மனியை தளமாக வைத்து உலகம் முழுக்க இயங்குகிறார்கள். அவர் ஒரு மலேசியா அடிப்படை தமிழ் பெண் ஸ்காலர் டாக்டர் சுபாஷினி
பிரிட்டிஷ் மீடியத்தை பற்றி நான் திருப்பி ஒருக்கா காய்ச்சி பார்க்கலாம். அவருக்கு அது தெளிவான பதில் எடுங்க. என்னன்னா அது இப்ப ஏற்கனவே உங்களிடம் இருக்காத அத்தனை கூட இருக்கிறது. நீங்கள் நெதர்லாந்துல சொன்னது அது ஒரு தமிழ் நிறுவனம் அல்ல. நீங்கள் சொல்லுகிற பெரியவர்கள் லண்டன்ல செட்டில் பண்ணி கனகாலங்கள் ஆயிடுச்சு. அவர் சவுத்தன் பகுதியில் தான் இருக்கிறார். அவர்கள் வெளியே வரும்போது கூட குறைவு கேட்டபோது சொன்னார்கள் தங்களால் இயங்குவது கொஞ்சம் கஷ்டம் என்று கூட ஆகவே அங்கு கூட ஒரு தமிழ் அல்லாத நிறுவனத்தினுடைய இப்ப பிரிட்டிஷ் மியூசியம் மாதிரி இன்னும் ஒரு கொடுக்கப்பட்டது. ஆனால் எங்களிடம் அதனுடைய பிரதிகள் கைவசம் இருந்தால் ஒரிஜினல் அழிஞ்சாலும் டிஜிட்டல் பிரதிகள் ஆவணப்படுத்தப்பட்டு கடத்தப்படும். கண்டிப்பாக எந்த காலம் எந்த நூற்றாண்டுகளிலும் அவற்றை பெற்றுக் கொள்ளலாம். அவற்றுடைய பிரதிகளை கூட நீங்கள் வாங்கி நீங்கள் ஒரு ஸ்டோரேஜ் சர்வர் ஒன்று வாங்கி நீங்கள் அதனுடைய பிரதிகளை டூப்ளிகேட் பண்ணலாம். அது ஒரு தரம் மறுக்க மாட்டேன். இலவசமா தான் இதெல்லாம் செய்து வருகிறோம். என்னுடைய ஐடியா அதல்ல எப்படி செயல்பட. ஏன்னா நான் இந்த துறையில இல்ல, எனக்கு அதுக்குள்ள தேவையில்லாம விஷயம் தெரியாம 3 லட்சம் எனக்கு பிரச்சனையா இருக்கும். நான் என்ன சொல்றேன்னா இந்த ஒருங்கிசைவுக்கான நோக்கம் நம்மிடம் இல்லை. இதை இது நீங்கள் இப்ப ஒரு கோயில்காரர்கள் தங்களுக்குள்ள கலைச்சு கொண்டுட்டு எழுப்புற நியாயங்கள் சரியானவை அல்ல. நீங்கள் பொது சனத்தையும் அதுக்கு அழைக்க வேண்டும். மற்றவர்களும் பேசுவதற்கு கருத்துக்கள் இருந்தால் சொல்வதற்கான வாய்ப்பை கிடைக்க வேண்டும். உங்களை சொல்லவில்லை, பொதுவா சொல்றேன். எடுத்தடுப்புல கூட்டமாக தங்களுக்குள்ள முடிவு எடுத்துட்டு வெளியில எல்லாரும் வரும்போது நிதி காசு, இந்த காசு தான் நமக்கு நஞ்சாக அமைஞ்சு இவ்வளவு தூரத்துக்கு எங்களை கெடுத்து வைத்தது என்னுடைய எண்ணம். நீங்கள் உங்களை அந்த 2ஆம் இடத்துக்கு சந்தித்த 2 வாரத்துக்கு பிறகு நான் ஒரு 8-9 ஆதாரங்களை இப்போ திரட்டி இருக்கிறேன். இப்ப அதுக்கு லேட்டஸ்டா திரட்டி வைத்திருக்கிறேன். எவ்வளவு தூரம் கொடியை கிடக்குது. நான் அன்றைக்கு நீங்களும் இன்னும் ஒரு டாக்டரும் சேர்ந்து அறியாமையில் பதில் சொன்னீர்கள். எந்த ஒரு திட்டமாவது அங்கிருந்து உங்களை கேட்டிருந்தால் சொல்லுங்க கேட்க சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சையும் சாப்பாட்டுக்கு வழியிலையும் பிள்ளை யூனிவர்சிட்டி படிக்கல. அது நாங்கள் பிறக்கிறதுக்கு முன்னமே இருந்து யாரிடமும் கேட்கிற பழமை இருக்கிறது. எல்லா சமூகத்திலும் இருக்கிறது. பிரிட்டிஷ்லயும் இருக்கிறது. எல்லாம் பிரிட்டிஷாக்கள் காசு கேட்க மாட்டினோம். ஆனால் ஸ்டெம்ஸ் கேட்பினம் அல்லது சிறுநீரக இது அல்லது ரத்த இதுகள் கேட்பினம் மாதிரிகள் கேட்பார்கள். புற்றுநோய்க்கான இதுகள் கேட்பார்கள். எங்களுக்கு அது இருக்கிறது. நீங்க இப்போது கூட பதில் சொல்லலாம். சமூகம் சார்ந்து அங்குள்ள மக்கள், அடிப்படை மக்கள், அங்கு நிரந்தரமாய் வாழ்பவர்கள் எழுப்பிய ஏதாவது கோரிக்கை ஒன்று சொல்லுங்க. நான் அன்று பகிரங்கமாகத்தான் அதை சவால் விட்டேன். நீங்களும் கூட தவறான உதாரணத்தை ஏதோ மெய்ப்பிப்பது போல சொன்னீர்கள். அந்த கதை தவறு. 1000 உதவி ஒவ்வொரு நாளும் அதுக்கு முதல் பேசிய ஒரு டாக்டர் கூட இது அறகுற விளக்கம். என்னன்னா நாங்கள் சரி, நானும் இதுல ஒரு சரட்டியா இருந்தால் நீங்கள் அது ஒரு மாதிரி பார்க்கலாம். எனக்கு நாங்கள் வழிபோக்கிறது 3வது நூலகம் பற்றி பாக்குற போது நான் யோசிக்க இந்த பிரச்சனையை திருப்பி எழுப்புறீங்களே, இதுக்கு ஒரு நிதி தேவை என்று சொல்லி சொன்னால் இந்த ஸ்டோரேஜுக்கு அது ஏன், எதுக்கு, அதுக்கான மாற்று வழி என்ன என்கிறது சிந்திப்பதில்லையோ என்கிற ஒரு விஷயம் இருக்கிறது. நான் நினைக்கிறேன் நீங்கள் பெரிய தனியா இல்லை, ஒரு பரிவு வழியாகட்டும் எங்கேயாவது 2 பேருடைய காதில் சிந்தனைக்கோ இல்ல கோவத்தையோ என் பக்கம் உங்கள் பக்கம் இல்ல என் பக்கம் கிளறினால் நான் மகிழ்ச்சி அடைவேன் என்பதை சொல்றேன். மற்றது அந்த நீங்க சொன்ன அமைப்பு ஒன்று கூட்டிய நோக்கம் ஒரு நெட்வொர்க்கிங் என்றுதான் நான் அறிந்திருந்தேன். அவர்கள் இவர்களை ஒருங்கிணைக்கிற எண்ணம் கேட்ட போது இல்லை என்று சொன்னார்கள். அது சரியும் வராது, நான் அப்படி முயற்சிக்கவில்லை, எனக்கு தெரியவில்லை. நீங்கள் அவர் சொன்னார்கள் என்றால் இது ஒரு நெட்வொர்க்கிங். இப்ப நிறைய பேர் நெட்வொர்க் செய்கிறார்கள். மாணவர்கள் பழைய காலத்தில் செய்கிறார்கள், வியாபாரிகள் வர்த்தகர்கள் நெட்வொர்க்கிங் செய்வார்கள், கலை அமைப்புகள் நெட்வொர்க்கிங் செய்வார்கள், மற்றது இந்தியாவில் இந்த கலைஞர்களை கூப்பிடுறவர்கள் நெட்வொர்க். அது மாதிரி தொண்டு இலங்கைக்கு உதவி புரிபவர்களை காண ஒரு வலைப்பின்னல் ஒரு சந்திப்பு ஒன்று கூடல் என்று சொல்லியிருந்தாரு. அது சரியா இருக்குமோ அல்லது கோஆர்டினேட் பண்ண எனக்கு தெரியவில்லை. அப்படி சொன்னா அது ஓகே, அது பரவாயில்ல. கோஆர்டினேட் பண்ண என்று தலைப்பு வந்திருந்தாலே நான் அந்த பக்கமே திரும்பி பார்த்திருக்க மாட்டேன். இது அப்படி ஒரு வில்லங்கம் இல்லை. ஏன்னா எங்களுக்கு தெரியும் திருப்பி ஒரு ஒற்றுமைக்கான முயற்சி ஒருவன் எடுக்கிறான் என்றால் ஒன்றில் அவருக்கு வேறு ஏதோ பிரச்சனை இருக்குது அல்லது அவருக்கு இன்னும் சமூகம் பற்றி இன்னும் ஒரு தெளிவு இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அப்படி செய்ய முடியும். அந்த நெட்வொர்க்கிங் நல்லது. எல்லாரும் கதையுங்கோ, எல்லாரும் கூட பிரச்சனைகளை முன்வைங்கோ, செயல் திட்டங்களை பற்றி விவாதியுங்கள் என்கிறது போது ஆனா அன்று விவாதிப்பதற்கு இடம் இருக்கவில்லை. கேள்வி மட்டும் அந்தந்த
நிறுவனங்களுக்கு கடன் விடப்பட்டது. பின்னர் அவருடைய அந்த அமைப்பினுடைய அன்றைய நோக்கத்தினுடைய வெளிப்படுத்துகையை ஒரு அறிக்கையாக அது சம்பந்தப்பட்டவர்கள் பங்கு பெற்றுகிற குழுமத்தில் அனுப்புவார்கள் என்று நம்புகிறேன். அப்படி கிடைக்கிற போது அது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தியது என்று தெரிந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். மற்றது அறம்புறமாக விருதுகள் கொடுக்கிறது எல்லாம் சமூக அநீதிகளுடைய அல்லது ஒரு உண்மையிலே நீங்கள் ஏற்கனவே நீங்கள் இன்றைக்கு அந்த நிறுவனத்தில ஸ்பான்சர் மணி வாங்கி பாமுகத்துக்கு கொடுக்கத்தான் வேண்டி வரப்போகிறது. ஏற்கனவே அதை ஃப்ரீயா ப்ரொமோட் பண்ணிட்டு இனி அவர்களை அழைத்து வந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக 3 மடங்கு ஸ்பான்சர் கொடுத்தான் அவர்கள் வருவார்கள். நாம் தான் கேட்பதில்லை. எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு யாரோ கைவிட்டு தருகிறார்கள், அரசியல் கட்சிகள் தருகிறார்கள் நினைப்பது போல நினைத்து கொண்டு போய்விடுவார்கள். அப்படி அல்ல. இந்த கூடுதலான விருதுகளை கொடுத்தால் கூடுதலானவர்களை வர பண்ணலாம் என்ற கன்செப்ட் கன்னடத்துல நடந்தது. போன டிசம்பரா ஜனவரியா நடந்த விருது விழாவிலும் இதே கன்செப்ட் நடந்தது. உங்கள் முயற்சியில் உங்களுடைய நிகழ்ச்சியில் அந்த ஈடுபட்ட பெண்ணை ஒருவரை அழைத்து, நிர்வாகியில் ஒருவரை அழைத்து வந்து பேசின போது அவர் ஓப்பனா சொன்னார் தானே, சனத்தை கூட்டணும் ஆக்களை விருத கூட்டணும் ஞாபகம் இருக்கிறதா? நான் நினைக்கிறேன் இதுல ஈடுபட்ட யாரோ இதுலயும் மற்ற நிகழ்ச்சிகளிலும் ஈடுபட்டிருக்காரு நினைக்கிறேன். ஒரே கன்செப்ட் தான். இப்ப நாங்கள் பிள்ளைகளை மேடையில் நிறைய சந்தர்ப்பம் கொடுத்தால் அவருடைய பெற்றோர்கள் உள்ளே வருவார்கள்ங்கிறதும் இதே எண்ணம் தான். ஆனா அதுல வேறு ஒன்றும் இல்லை, வருவாயும் இல்லை, என்ன கருவாடை வித்து காசு உழைக்கிற பிளானும் இல்லை. அது வேற விஷயம். இருந்தாலும் குட்டியா எங்களுடைய நோக்கமும் ஆட்களை எப்படி திரட்டுவதுங்கிறது தான். இப்போது அதுதான் போட்டி. நிறைய பேரோடு கடந்த 3 வாரங்கள் ஜூன் 21க்கு பிறகு நிறைய பேரோடு பேசிக்கொண்டே இருக்கிறேன். நீங்கள் எத்தனையோ கோடைகால விழாக்கள் முன்னப்போதும் இல்லாத அளவுக்கு இந்த வருடம் கிட்டத்தட்ட அது இலங்கை தமிழர் மட்டுமல்ல, ஆனால் பெருவாரியானது இலங்கை தமிழர்கள் செய்து விட்ட ஒன்று கூடல்கள்லாம் நிறைய இந்த முறை கடந்த ஆண்டுகளை விட கிட்டத்தட்ட ஒரு 40% அதிகரிப்பு இருக்கிறது. குறிப்பாக லண்டன் அவுட்ஸ்கர்ட்ஸ்ல மட்டும் இல்ல, இங்கிலாந்துடைய பகுதிகளில், லண்டனுக்கு வெளிப்புறங்களில் எல்லாம் நிறைய 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 எனக்கு பேச கிடைத்தவரிடம் எல்லாம் நான் கேட்கிறேன் என்றால், ஆள் கண்டடிக் பண்ணாட்டு ஒரு ஆள் ஸ்போர்ட்ஸ் தளமா வச்சிருக்கிறீங்க, ஒரு ஆள் கிட்ஸ் தளமா வச்சிருக்கிறீங்க, ஒரு ஆட்கள் வந்து கலைய தளமா வச்சிருக்கிறீங்க, ஒரு ஆட்கள் ஃபன்ன தளமா வச்சிருக்கிறீங்க, இன்னும் சிலர் வந்து இந்த கடைகள் அதை தளமாக வச்சிருக்கிறீங்க. அப்ப ஆள் முரண்படாத விதத்தில் சேர்ந்து ஒரு 10,000 பேரை திரட்டி இதை நடத்தி சேர்ந்து செய்தால் என்ன என்று எல்லாரும் முந்தி அந்த 2009ஆம் ஆண்டு ஏப்ரல் மாத இறுதியில கேட்டிருந்தோம், எல்லா ஊடகங்களையும் கேட்டிருந்தோம், நாங்கள் செய்தியை கைவிடுறோம் சன்ரைஸ்ல. இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமோ தெரியாது, நான் திருப்பி ஒரு ஞாபகப்படுத்துறேன். நீங்கள் போடுற செய்தி ஒரு குரலில் வருகிற செய்தியே பாவிப்போம். அப்ப குரல்ல பிரச்சனை இருந்தால் அந்த செய்தியின் தயாரிப்பு பிரதியை எல்லாரும் பாவிப்போம். வேண்டுமென்றால் சன்ரைஸ் 1 மணித்தியால நிகழ்ச்சி செய்தியில மட்டும்தான், சமூக நிகழ்வில் மட்டும்தான் தங்கி ஓடுகிற நிகழ்வு. ஆனால் நாங்கள் அந்த செய்திகளை அடுத்து வருகிற சில காலங்களுக்கு கால வரையறையின்றி நாங்கள் செய்யாமல் விடுகிறோம். நீங்கள் போடுகிற செய்திகளை தாருங்கள். அப்போது நான் பேசிய நிர்வாகிகள் எல்லாம் நல்ல ஐடியா என்றார்கள். 17 வருஷமாச்சு இந்த வரைக்கும் நிறைவேற்றி. அதே போலத்தான் இப்போது நான் பேசியவர்கள் எல்லாம் அடுத்த ஆண்டு இப்படி கோஆர்டினேட் பண்ணுவீங்களா என்கிற போது குட்டி 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 ஊர்கள் எல்லாம் கோடை விழாக்களை நடத்தியதை பார்த்துருந்தோம். நேற்றும் கூட வோல்தம்ஸ்டோவில் பரணிக்கு அண்மித்த ஒரு பரணி பழைகளுக்கு அங்கால் இருக்கக்கூடிய ஒரு, எனக்கு வாழ்க்கையில அந்த பேர் தெரியாது, அவர்கள் இந்த முறை ஊர்கொண்டு செய்து ஒரு 120 பேர் கலந்து கொண்டு கூழெல்லாம் காய்ச்சி வோல்தம்ஸ்டோவில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை மகிழ்ந்திருந்தார்கள். இங்கால ஒரு முறை ஸ்போர்ட்ஸ் கிளப், இங்கால ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ், இப்படி என்றெல்லாம் இருக்கிறது. இது எல்லாம் நாங்கள் ஈடுபட்டால் ஒருவேளை பேச முடியாது, ஈடுபடாத வழிபோக்கர்களாக வலிக்கிறது. இவையெல்லாம் உயர்ச்சி அல்ல. அடுத்த வருடம் இது இன்னும் கூட போகிறது. ஆனால் இப்போ ரெஸ்டாரண்ட் காராக்கள் இதை நடத்துறதுல இப்போ பெரிய புதினம் இல்லை. அப்ப இதை எடுத்தால் ஒரு முறை சம்பாத்தியம் கூட என்றால் அடுத்த முறை 2 மடங்கா செய்து பார்ப்போம். அப்ப இந்த முறை விருதுகளையும் அறிவித்து பார்ப்போம் என்றெல்லாம் வருகிறது. இன்று
எஃப்எம்னுடைய இந்திய அறிவிப்பாளரோடும் பேசினேன். பெண்மை நான் FIRST ஒன்று பெண்மை ஃபெஸ்ட் என்று தலைப்பில் நிகழ்ச்சி செய்ய சொல்லி கேட்டு இன்றும் கூட தமிழ்நாட்டில் வரதட்சணை கொடுமையால் அல்ல, கணவனின் துன்புறுத்தலால் ஒரு பெண் இன்று உயிரை மாற்றியிருக்கிறார். இன்றைய திங்கட்கிழமை தமிழ்நாட்டில் 2 தினங்களுக்கு முன்னம் ஒரு பெரிய பெண், அதுக்கு முதல்ல ஒரு அரசியல்வாதியினுடைய மருமகள் என்றெல்லாம் இந்தியாவில் இவர் இந்திய அறிவிப்பாளர். இப்ப நான் சினிமா பாடலை விட்டுட்டு நீங்கள் ஒரு 20 நிமிடம் பெண்மை நீங்க ஃபெஸ்டான்னு மாத்தி எழுதி விட்டுறாங்க, அப்புறம் என்னோட சண்டைக்கு வந்துடுறாங்க யாரும். பெண்மை ஃபெஸ்ட் என்று ஃபெஸ்டா, அதாவது பெண்மை முதலிடத்தில் இருக்கிறாளா என்று கேட்டு அதுக்கு உண்டான தகவல்களை தரும்படி கேட்டிருந்தேன். தலைப்பு பிடித்து கொண்டது பார்க்கலாம், இங்க விழுந்தால் மனித உரிமை பேச்சாளர் இருக்கிறார்கள், பிடிக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். ஏன் அதை சுட்டி காட்டுறேன் என்றால், இந்த அவலங்களைத்தான் நாங்கள் பேச முடிகிறது. அது தினம் தினம் அதிகரிக்கிறது. மாற்று வழிக்கான இடத்தை செய்வதற்கு நாங்கள் முயற்சிக்கவில்லை. இந்த மண் பயனுற என்கிற ஒரு பெரிய செய்யுள் 7ஆம் நூற்றாண்டுல எழுதினதா சொல்றதா தெரியாது தமிழ்ல. இதுவரை நடக்காதது இனிமேல் நடக்க வேண்டும் என்றால் தயவு செய்து இதுவரை செய்யாததை மட்டும்தான் இனிமேல் செய்ய வேண்டும். இதுவரை செய்ததை அப்படியே செய்து கொண்டு 2 4 தானே என்று நான்கு கொண்டிருக்கக்கூடிய உலகத்தில் என்ன செய்யறது? இது பேசி என்ன பயன்? இது ஒரு பதிவாக மாற்றலாமே தவிர மாற்றம் வருவதற்கான எண்ணம் அல்ல. திருப்பியும் நான் முடிக்கிறேன். பணம் என்ற ஒன்றை மட்டும்தான் குறிக்கோளாக வைத்து இத்தனை நடக்கிறது. நான் அன்பாக கேட்கிறது, கடவுள் பக்தர்கள் ஆன நீங்கள் ஒருவரை கேட்டது போல ஒரு நாள் கடவுள் இல்லை என்று நினைத்து ஒரு நாள் மட்டும் இருந்து சிந்தியுங்க. அன்று பேசிய ஒரு பெரிய பெண் டாக்டர், அவரு முன்வரிசையில் இருந்தார். அவரிடம் கேட்டேன், நம்ம ஒரு நாள் சிந்திச்சு பாரு, கடவுள் இருக்கு என்று. அவர் ஹாஸ்பீஸ் ஒன்று கட்டுகிறார் யாழ்ப்பாணத்துல, சண்டிலிப்பாயில் நினைக்கிறேன். அப்ப அவர் சொன்னார், ஒரு நாள் இல்லை என்று சிந்தித்து பார்த்து மறுநாள் ஆம் நான் இதுவரையில் நினைத்தது சரி, அவரை கண்டு விட்டேன் என்று சொல்லுங்கோ, நானும் உங்களோட காலில் விழுந்து கும்பிடுறேன் என்று கேட்க அவர் கோபம் வந்துட்டு உதடுகளே நடுங்கிச்சது. அது அம்மா கோவிக்காதீங்க, நான் உங்களை நான் ரசிக்கவில்லை, சீண்டினால் ஒருவேளை சிந்திக்க தோன்றும் என்பதற்காக கேட்கிறேன். பிறகு அவர் தோல்ல தட்டி பின்பு பேசுவேன் தம்பி என்று அனுப்பி விட்டுட்டேன். இதுதான் சிக்கல். நாங்கள் எல்லாம் சரி, இப்ப இதே தவறை பேசுகிற நான் கூட விடுவதாக யாரும் சுட்டி காட்டினால் எல்லாவற்றையும் தந்து விட்டு சந்தோஷமா இருக்கும். ஏன்னா நாங்க சும்மா இது ஒரு இன்னொருவர் இழிவுபடுத்துவதற்காக கதைக்க முடியாது இல்லையா? அப்படி என்பது சரி. எங்களுடைய ஒருங்கிசைவை வலியுறுத்துகிற ஆண்டுல வந்திருந்தோன்னு நாங்களும் மற்றவர்களை திட்டுவதும் பேசுவதும் அல்ல. நான் கிளறி விடுறேன் என்றால் நீங்கள் சிந்திக்கிறீங்கள் இல்லை என்கிறது தான். அது உங்களாலும் கருத்து சொல்ல முடியுமோ தெரியாது, எல்லாரும் பேசுவார்கள். ஐடி சம்பந்தர் என்ற ஒரு ஐயா இருந்தார். அவர் மட்டும்தான் சன்ரைஸில் நான் சொன்ன கூற்றுக்கு அப்போது லக்ஷ்மி நாராயண சமேத என்கிற இந்த இந்து கோயில் கட்டப்படவில்லை, எரியுண்டு பட்டு அதை அடைத்து வைத்திருந்தார்கள். அந்த மூலையில் வைத்து ஐடி சம்பந்தர் ஐயா கையை பிடிச்சு கேட்டார், இப்படி 2 மாசத்துக்கு முன்னம் சன்ரைஸ்ல சொன்னது என்னண்டா பூசடி வேணும், கொஞ்சம் கேட்டீங்களா? நோ தான் கேட்டேன். நான் 2 மாதத்துல நீங்க ஒரு ஆள் தான் திருப்பி கேட்கறீங்க, நான் வாழ் கத்தி எல்லாம் வர வேண்டி யோசிச்சுனா இல்லைன்னுட்டு இப்ப நான் அவர்கிட்ட கேட்டது, பிளேக் நோய் இந்த சிட்னம் வரைக்குமான சவுத் ஈஸ்ட் லண்டன் பகுதிகள் அத்தனையுமே அவர்களை புதைத்த இடங்கள் இன்றும் கூட இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் பிளட்டுகள் வருது, எல்லாமே சமதரை வெள்ளியில். அதுக்கு கீழே எலி நோயால் அது யுத்தத்துக்காக விடப்பட்ட அந்த எலிகளுடைய பிளேக் நோயை பரப்புகிற எலிகளை விட்டு மக்களை கொண்டார்கள் 2வது மகா யுத்தத்தில் என்று நினைக்கிறேன், அல்லது மாறி முதலாவதுலயா இருக்கலாம். அதுபோல இங்கிலாந்துல ஐரோப்பாவில பிளேக் நோய் அப்போது 12 லட்சம் தோராயமாக, 9 லட்சம் தோராயமாக ஈழத்தமிழர் இவ்வளவு அத்தனை பேரும் திடீரென்று ஒரு நாளை இறந்து போயிட்டார். என்கிற போது நீங்கள் ஈழத்தமிழர்களுடைய அடுத்த 5 வருட வாழ்க்கையை எப்படி கற்பனை காண்றீங்க? அவர் அப்படியே கன்னத்தை எப்படி தடவிட்டு நீ கரைப்பாயடான்ட்டு நடைய கட்டி விட்டார்.
இது ஏன் நான் ஐயாவை ஞாபகப்படுத்துறதும் ஒன்றா இருக்கலாம். அன்று தொடக்கம் இதை முடிஞ்ச வரைக்கும், ஆனா பிறகு நிப்பாட்டிட்டோம். இது பேருந்து கேட்பார்கள், இவைக்கு தங்களுக்கு கடன் கட்ட வழியில எங்களுக்கு கதை சொல்ல வரையினமோ என்றிட்டு நாங்கள் மற்றவர்களை அழிப்பதற்கு கடன் வாங்கியவர்கள் அல்ல. காற்றிலே ஒளிபரப்புவதற்கு தான் கடன் வாங்கியிருந்தோம். அப்படி வந்த போதுதான் எங்களுக்குள் கிடைத்த இந்த அனுபவங்கள். போசன்னா பணம் இல்லாத சரத்தி இலங்கைக்கு உருவாகினாலே தவிர அது மாற்றமடையும், பிறகு மாற்றமடையும். உருவாகினாலே தவிர நீங்கள் இம்மி அளவும் நீங்கள் முதல் பகுதியில் தொட்ட விஷயத்தை மாற்ற முடியாது. இரண்டாவது பகுதி வெறும் வியாபாரத்துக்காகவே நடத்தப்படுகின்றன. அதுல இப்படி கொஞ்சத்தை தூவி விட்டு ஒரு பெண் டிக்டாக்ல தகவல் போட்டிருந்தார். தன்னை அழைத்திருந்தார்கள், நான் இந்த சமூகத்துக்கு புதியவள், இப்பதான் சில வேலை திட்டங்களை தொடங்குகிறேன். அந்த விருதை கூப்பிட்டார்கள், நான் இருந்த இடத்தை விட்டு எழுந்து, அவர் காரணம் சொல்லவில்லை, ஆங்கிலத்தில் அந்த பதிவு விட்டிருந்தார். இன்று காலை பார்க்கிறேன், எந்த ஃபெஸ்டிவல் தெரியாது, மன்னிக்கோணும், பெண்களை கௌரவிக்கிற நிகழ்வு என்றுதான் சொன்னார். அப்ப கடைசியை சொன்னார் என்றால், கணக்க விஷயங்கள் எனக்குள்ள கேள்விகளாக எழுகின்றன, ஆனால் எனக்கு இருக்கியவற்றை எழுந்து போக மனம் இல்லாமல் நான் வீடு திரும்பி வந்து விட்டேன், அந்த விருதை பெற்றுக் கொள்ளவில்லை என்று சொன்னார். நான் பிழையா இருக்கலாம், நான் அவருக்கு 44 வயசு, ஆனா நான் புதியவள் இந்த சமூகத்துக்கு. ஆனால் எனக்கு என்ன விருது வேணும் என்றால், அவர் தந்த பேரை சொல்லி, முழு பேரை சொல்லி, அக்கா நீங்கள் அன்றைக்கு உங்களோட ஸ்பீச்சோ அல்லது அன்றைக்கு நீங்க என்ன ஒரு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணியோ தந்ததால நான் இப்படி ஒரு வாழ்வை பெற்றேன் என்று ஒரு பிள்ளை சொல்லுமா இருந்தால் அது எனக்கு இதை விட பெரிய விருதுன்னு சொன்னார். இன்னும் ஒருவர் எங்களோடு சிறப்பு குழந்தைகளுக்காக வேலை செய்பவர், அவரையும் கூப்பிட்ட போது எல்லாரிடமும் ப்ரொஃபைல் கேட்டிருந்தார்களாம். அப்ப தந்த பேரை மட்டும் கூப்பிட்டு மேடையில் ஏறினோன்னு நீட்டின போது தான் கொஞ்சம் ஒதுங்கி மைக்கை கேட்ட போது, இல்ல மைக் கஷ்டம் என்று சொன்ன போது அவர் அவர்களுக்கு சொன்னதாகவும், நீட்டின போதோ இல்ல மேடையில் ஏறின போதும், நீங்கள் சும்மா பேரை சொல்லி கூப்பிட்டா எனக்கு என்னத்துக்கு விருது, நான் என்ன செய்தேன், அது இங்க செய்ததுக்கு பின்னால என்ன சேவை இருக்கிறது என்று சொல்லாம கூப்பிட்டீங்கள் என்ற போது பின்ன அவர்களுக்குள் குசுத்து விட்டு சொன்னார்களாம், ஏதோ மழையோ ஏதோ காரணமாக அங்க இங்கே மைக் மாத்தினதாம். எனக்கு தெரியாது, நீங்க இருந்திருந்தால் உங்களுக்கு தெரிந்திருந்தால் சரி. இதுவும் இந்த ஃபெஸ்ட்ல நடந்ததா ஃபெஸ்ட்ல நடந்தா எனக்கு தெரியாது. இது நேற்று அவர் விரும்புராய் விளையாட்டு கழகத்தின் மைக்கில் அவர் சொல்லி இருந்தார். எப்படி என்று சொன்னால் இல்லை. அப்ப அவர்கள் சொன்னார்களாம், இப்ப விருதை வாங்குங்கோ, பிறகு டைம் வரைக்குள்ள வந்துன்னா ப்ரொஃபைல் சொல்றோம். அவர் சொன்னாராம், நீங்க ப்ரொஃபைல் சொல்லும் போது திரும்பி வந்து வாங்குவேன், கையில வச்சிருந்த விருதை திருப்பி கொடுத்து போட்டு வந்துட்டு. அப்ப இதை திருப்பியும் யோசிங்க, சரியா சொன்னாரா பிழையா சொன்னாரு. அப்ப திருப்பி அவரிடம் மைக் கொடுக்கப்பட்ட போது அவர் அதை சொல்லிட்டு தான் அந்த விருதை வாங்கிட்டு வந்தது. இல்லை என்றிருந்தா தனக்கு ஒரு அவர் பாவித்த பிறகு மைக்குக்கு பிறகு வந்த பாவித்த வசனங்கள் எனக்கு ஒரு மாதிரி கிடந்தது. இருந்தது என்ன இது, என்ன அவமரியாதை இது, எனக்கு என் விருது, நான் என்ன தனி மனிதனா ஒலிம்பிக்ல ஓடினான இன்னத்துக்கு என்ன, நான் ஒரு அமைப்புக்கு பொறுப்பா இருக்கிறேன், அந்த அமைப்பு பற்றி எந்த வார்த்தையுமே சொல்ல தெரியவில்லை, கூப்பிடுகிறார்கள். இதோட நிறுத்தி கொள்றேன். இது 2வது விஷயம். 3வது உங்களோட நூலக விஷயம். எல்லாவற்றுக்கும் பணம் தான் எங்களுக்கு சிக்கல். அந்த பணம் இல்லாத மாற்று வழியை கண்டுகொண்டால் கண்டிப்பாக ஏதோ ஒன்று மிஞ்சும் என்று நினைக்கிறேன். இதுக்குள்ள இளையவர்களும் எங்களை கொண்டு வர மாட்டார்கள். இவர்களுக்கு ஆவணத்தை கொடுத்தும் ஒன்றும் பண்ண போறதும் இல்லை. இந்த விதமான வியாபாரங்கள் மட்டும் நிறைய கல்வி பெருக போகிறது என்பது மட்டும் உண்மை. என்ன செய்யறது, இப்ப நான் கழிச்சதும் ஒரு ஒரு புலம்பல் போலத்தான் முடியுது நினைக்கிறேன். நீங்க தலைப்படுத்திருக்காடி காய்ச்சிருக்க மாட்டேன். மற்றும்படி போசன்னா உழைக்க நினைப்பவர்கள், கோயிலோ பள்ளிக்கூடமோ அரசியலோ விடுதலையோ அல்லது இது போன்ற நிறுவனங்களோ உழைக்கட்டும். அடுத்த முறை நிறைய பாருங்க, இருந்து அடித்து சொல்லுகிறேன், இங்கிலாந்தில் மட்டுமல்ல ஐரோப்பாவில் மத்திய கண்டங்களை விடுவோம், நிறைய இந்த கோடை கால திருவிழாக்கள் இப்ப 40% 80% கூட ஆளுக்காள் 200 150 பேரை வச்சிருப்போம் நினைக்கிறேன். அதுவும் விருதுகளும் நாங்க எங்களை மேல நிகழ்ச்சியிலும் கொடுப்பவர்கள் மட்டும் வந்துட்டு கலையை நடைய கட்டி விடுவாரு. நன்றி, பார்ப்போம். இருந்தாலும் சிறப்பு சில விஷயங்களை முன்னோட்டமாக பகிர்ந்து வந்தீர்கள். மிக்க நன்றி. நாங்கள் தொடர்ந்து பேசுவோம். நன்றி நன்றி நன்றி. மிக்க நன்றி. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.
வணக்கம். புல சமூக நிஜங்கள் விஜய் போஸ் அவர்கள் தொகுப்பில் நானும் நடாமோகனும் இணைந்து கொண்டோம். கருத்துக்கள் பிழை என்றால் நடாமோகனுடைய கருத்துக்கள் பிழை என்றால் அவரோட சான்மைக்கு எப்போதும் வரலாம். இதே காற்றிலேயே கூட பயன்படுத்தி கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.